गोपिका जीवनस्मरणं। जय सद्गुरुनाथ महाराज की। जन्माद्यस्य गतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहावे पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्ये नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनम्। கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது, கேட்கணுமானா கிருஷ்ணலீலையை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றார். ராமாவதாரத்தை கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். சாரித்ரேனச்ச கோ யுக்தா அப்படின்னு வால்மீகியே சொல்றார். சிறந்த சரித்திர புருஷன் ஸ்ரீராமர். ஆகையினால ராமச்சரித்திரம் அனுஷ்டான பிரதானமாக இருக்கு. கிருஷ்ணாவதாரம் லீலைகள்லாம் இருக்கு, திவ்யமா இருக்கு. ஆகையினால கேட்டாலேயே சிரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி யே பூரிதா ஜனா அப்படின்னு கோபிகா கீதத்தில் இருக்கு. சிரவண மங்களம், கேட்டாலேயே எல்லா மங்களமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணலீலைக்கு உள்ள பெருமை. பூதனா அப்படின்னு ஒத்தி, அந்த பூதனாவை கம்சன் நியமிச்சிருந்தான். எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ எல்லா குழந்தையையும் சமாப்தி பண்ணிவிடு அப்படின்னு. அந்த பூதனா நந்தகோகுலத்துக்கு வர, நந்தகோகுலத்துக்கு வரும்பொழுதே சுந்தரியான ரூபம் எடுத்துண்டு மாயையினால யோஷித்வா மாயயாத்மானம் ராவிஷத்து காமச்சாரிணி. பவுடர்லாம் போட்டுக்கணும், பட்டு வஸ்திரம்லாம் கட்டிக்கணும், பூஷணங்கள்லாம் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவள்லாம் அசுரால் ராட்சசாலாம் கூட மாயையினால சுந்தரியா ஆகணும் நினைச்சா சுந்தரியா போயிடுவா. அது மாதிரி ஒரு ரூபம் எடுத்துண்டு கோகுல வீதியில இந்த பூத்தனை போறா.
அவளை பார்த்ததும் இந்த கோபிகைகள்லாம் பேசிக்கிறா, மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா. கோபிய ஸ்ரீயம் திருஷ்டுமிவாகதாம் பதிம். பூதனைய பார்த்து மகாலட்சுமின்னு நினைச்சிருந்தா, மகாலட்சுமியை பார்த்தா என்ன நினைச்சுப்பாளோ தெரியல. கள்ளங்கபடம் இல்லாதவா ஆகையினால யாரை பார்த்தாலும் மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா, மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா அப்படின்னே அவளுக்கு பேசி பேசி பழக்கம் இல்லையா. அவாத்துலையே அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அலங்காரம் பண்ணிண்டா மகாலட்சுமி ஆட்டம் இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லி பழக்கம். அதனால இந்த பூத்தனை ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்ததும் மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா அப்படின்னு அவள் பேசிக்கிறா. ஆனால் பகவானுக்கு தெரியாதா, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில்ல கண்ணன் தாச்சின்னு இருக்கிறான். பூதனை வரா அப்படின்னதுமே எப்படிரா அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணான். பேசாமல் தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணணும். தூக்கம் வரலன்னா கூட அப்படியே கண்ணை மூடிண்டு தூங்குற மாதிரி படுத்துனுட்டாக்க தூங்குறார் அப்படின்னு அவா பாட்டு போயிடுவாளோ இல்லையோ. சில பேர் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பா, ஆனால் இது தூங்குறார் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவார். அப்படிங்கிறதுனால இவன் கண்ணை மூடிண்டு திடீர்னு குழந்தை தூங்க ஆரம்பிச்சுடுத்து. குழந்தைகள்லாம் அதுக்கு தூங்கிறதுக்கு அம்மா மடி வேணும், அவ்வளோதான். சில குழந்தைகள் லேசில் தூங்காது. ராத்திரி 12 ஆனாலும் 1 ஆனாலும் அதுக்கு என்ன டைமாக தெரியும். அதனால அது பாட்டு வீல்னு கத்தி தீர்த்து விடும். கார்த்தாலெல்லாம் தூங்கின்னு இருக்கோம், பாலெல்லாம் தூங்கின்னு இருக்கோம். அதுக்கு தூங்கிறதுக்கு அம்மா மடி வேணும். அம்மா மடியில் குழந்தைய போட்டுண்டு இப்படி ஆட்டணும், மடியை ஆட்டின்ண்டே இருக்கணும். ஆட்டின்னு இருந்தாக்க அதுதான் தொட்டில், அம்மா மடி தான் தொட்டில். அது ஆட்டோமேட்டிக்காக தூங்கி போயிடும். இது திடீர்னு குழந்தை தூங்கி போயிடுத்து, அது கொரட்டையும் விடுறது. திடீர்னு சின்ன தொப்பை மேலேயும் கீழையும் போயிட்டு வருது. யசோதை பார்க்குறா, கண்ணன் தூங்கி போயிட்டான் அப்படின்னு நினச்சிண்டா. பூத்தனைய சந்தோஷமாக வரவேற்றா. வாங்கோ மாமி, கண்ணனை பாருங்கோ மாமி அப்படின்னு கண்ணனை காட்டுறா. மனசுக்குள்ள நினச்சிக்கிறா, இந்த மாமியை நம்ம பார்த்ததே கிடையாது, எந்தாத்துக்கு இந்த மாமி வந்திருக்கா அப்படின்லாம் யோசனை பண்ணுறா. அந்த மாமிக்கு ஏதாவது பால் காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு, நீங்கள் என்ன குடிப்பேள், டீ குடிப்பேளா, காஃபியா, போன்விட்டாவா, என்ன குடிப்பேள் அப்படின்லாம் கேட்டால் உடனே அந்த பூத்தனை மாமி சொல்கிறா, எது கொடுத்தாலும் குடிப்பேன், ரெண்டையுமே குடிப்பேன் அப்படின்லாம் அவள் சொல்லிக்கிறா. உடனே நேரம் அங்கேருந்து இவ சமையல் உள்ளுக்கு போயிட்டா. யசோதை போயிட்டா. இதுதான் தக்க சமயம் அப்படின்னு பூத்தனை நினச்சிண்டா. இந்த சமயமாக பார்த்து குழந்தைய கொன்னுபிடணும் நல்ல எண்ணத்தோட அவ வல்லையே சிசுஹத்தி பண்ணுறவோ. ஆகையினால அந்த குழந்தைய எடுத்து மடியில் விட்டுண்டு விஷந்தடவின பாலை கொடுக்குறா. பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபத்து. அவனுக்கு கொஞ்சம் கோவமா. என்ன கோவம் அப்படின்னா, தாய் வேஷம் போட்டு சிசுஹத்தி பண்ணுவாளா எங்கேயாவது? தாய் வேஷம் போட்டு சிசுஹத்தி பண்றாளே அப்படின்னு நினைத்து கொண்டு ரோஷ சமன்விதா, ரோஷ கோபத்தோட அவளுடைய பஞ்ச பிராணனையும் சேர்த்து உறிஞ்சான். அவ வலி தாங்காம சாலம் ஈதி பிரபாஷினி நிஷ்பீட்யமான அகில ஜீவமர்மணி விவருத்தியே நேத்ரே சரணௌ புஜௌ முஹு பிரஸ்வின்ன காத்ராட்சிபதி ருரோத. விட்ரா 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 அப்படின்னு கத்திண்டு தடேல்னு விழுந்தா. போட்டு இருந்த வேஷம் கலைஞ்சுடுத்து. பெரிய அரக்கி ரூபத்தில் கிடக்கு. 4 பேரா தூக்கிண்டு போக முடியாது போல இருக்கு. ரொம்ப பிரயாசப்பட்டு அதை எடுத்துட்டு போய் யமுனா தீரத்தில் தகனம் பண்ணா. சந்தனக்கட்டையை எரிக்கிறது போல சுகந்தம் வீசித்தான். அந்த இடத்துல சுகந்தமா வீசும். இது என்ன சுகந்தம் வீசித்தே அப்படின்னு கேட்டாக்க,
இந்த பூதனை சாகர காலத்துல பரிமள ரங்கன் நெஞ்சில தாச்சின்னு இருந்தான். கண்ணன் பகவான் இல்லையா, நெஞ்சில தாச்சின்னு இருந்தான். அவ உயிரை விட்டது கோகுலத்துல, தகனம் பண்ணது பாகவதாள். அவ எப்படி தகனம் பண்ணிருப்பா? கோவிந்தா 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 கொள்ளிதானே போட்டிருப்பா. அப்படி ஒரு பாக்கியம் அந்த பூதனாவுக்கு கிடைச்சிடுத்து. விஷத்தை தான் நைவேத்தியம் பண்ணா பகவானுக்கு. நாமெல்லாம் வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணா கூட கதலி பலம் அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னா நைவேத்தியம் பண்றோம். எதை நைவேத்தியம் பண்ணாலும் அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி, அமிர்தம் மகா நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி நைவேத்தியம் பண்ணணும். விஷத்தை போய் நைவேத்தியம் பண்ணுவாளான்னு யாராவது? விஷத்தை நைவேத்தியம் பண்ணி விஷத்தை சாப்பிட்டது ஈஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான். தேவாளுக்காக விஷத்தை சாப்பிட்டார். ஆனா விஷத்தை சாப்பிட்டது பரமேஸ்வரனுக்கு போட்டியா கிருஷ்ணன் தான். இப்ப இந்த லீலையில எனக்கு தோன்றது, பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டார், நீலகண்டனா ஆனார். அதை பார்த்துட்டு இருந்தார் பெருமாள். நானும் சாப்பிட்றேனே, நீங்க சாப்பிட்டேல அந்த அமிர்தமதன லீலே இல்லை, கிருஷ்ணாவதாரத்துல நானும் சாப்பிட்றேனே அப்படின்னு அவருக்கு போட்டியா விஷத்தை சாப்பிட்டார். விஷத்தை சாப்பிட்டாலும் அமரான் அப்படின்னு இப்போ நாராயணன் சங்கரனுக்கும் நாராயணனுக்குமே போட்டி இருக்கு போல இருக்கு. அவா சைவாள் வைஷ்ணவாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற மாதிரி சங்கர நாராயணனுக்குள்ள போட்டி இருக்கா மாதிரி இருக்கு தெரியறது பார்த்தா. அவர் விஷத்தை நைவேத்தியம் பண்ணார். விஷத்தை நைவேத்தியம் பண்ண பூதனைக்கு போய் வைகுண்டத்தை கொடுத்து அநியாயம். தசரதற்கே மோட்சம் கிடைக்கல, ஆனா ஜட்டாயுசுக்கு போய் மோட்சத்தை கொடுத்துட்டார். பூதனைக்கு போய் அவ என்ன அப்படியே பண்ணிவிட்டா? தபசு பண்ணாளா, யோகம் பண்ணாளா, பக்தி பண்ணாளா, கோவிந்தான்னு சொன்னாளா? அஜாமிளனாவது பிள்ளைய நினைச்சுண்டாவது நாராயணான்னு சொன்னான்னு ஒரு கதை இருக்கு. அப்படியாவது சொன்னாளா, இல்ல கதையாவது கேட்டாளா? அப்படி என்ன பண்ணிவிட்டா? அபச்சாரம் வேற பண்ணிருக்கா. விஷத்தை போய் நைவேத்தியம் பண்ணிருக்கா. அப்படி அபச்சாரப்பட்டிருக்கா. அவளுக்கு போய் மோட்சத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு நியாயம் பேசுறதுக்கு நீ யாரு, நான் யாரு? இப்படி பண்ணிவிட்டாரே அநியாயம் அப்படின்னு நாங்கன்னா சொல்லலாம். ஆனா நம்ம யாரு? ஏன் அப்படின்னா அது மோட்சம் அவர் சொத்து, அவரோட சொந்த சொத்து. அதை திறந்து விடுறது அவர் இஷ்டம். வைகுண்டம் அவர் வீடு, அதை திறந்து விடுறது அவர் இஷ்டம். கருணாமூர்த்தியா இருக்கார் பகவான், பரம கருணாமூர்த்தியா இருக்கார். இப்படி கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால தங்கிட்ட வரவா எல்லாருக்கும் சகட்டு மணிக்கு வைகுண்டம். பூதனையிலேருந்து ஆரம்பிச்சு யார் யார் வராள கம்சன் உள்பட கம்சனுக்கு திருவடியை கொடுத்துட்டார். அகாசுரன்னு வத்தன் அவனுக்கு போய் திருவடியை கொடுத்துட்டார். யாரெல்லாம் அயோக்கிய பசங்களோ எல்லாருக்கும் தன் திருவடியிலேயே சேர்த்துனுட்டார். அப்படிங்கிறது பகவானுடைய கருணையை காட்டுறது. கம்வாதயாளும் சரணம் விரஜேமே, கிருஷ்ணாவதாரம் போல கிருபாளு உண்டா அப்படின்னு சொல்றார். அடுத்த லீலை சகடாசுர பஞ்சனம் அப்படின்னு ஒரு லீலை. குழந்தைக்கு 1 மாசம் ஆயிடுத்து. யசோதை கண்ணனை குளிப்பாட்ட போறா. அந்தந்த கோபிகைகள் அந்தந்த கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்கிறா. ஒரு கோபிகை வெந்நீர் போடுறா, ஒரு கோபிகை ஸ்நான சூர்ண பொடி எல்லாம் எடுத்து வைக்கிறா, ஒரு கோபிகை பாட்டெல்லாம் பாடுறா. யசோத காலை குத்திட்டு காலில் குழந்தைய போட்டுனுட்டா, பரமாத்மாவை காலில் போட்டுனுட்டா. அது நான் சொல்றது, யசோதைக்கு குழந்தை தானே. யசோதையினுடைய காலை கட்டிண்டு கண்ணன் தாச்சின்னு இருக்கிறான். சுருள் சுருளான கேசங்கள்லாம் எண்ணெய் தடவி, நெத்தி எல்லாம் தடவி, தொப்பையெல்லாம் தடவி, குஞ்சு குஞ்சு கை குஞ்சு குஞ்சு கால் எல்லாம் எண்ணெய் தடவி, 2 கையினால தண்ணீர் எடுத்து பச்சக் பச்சக்குன்னு அடிச்சு தீர்த்தமாட்டி, 1 மாச குழந்தைய குளிப்பாட்டணும்னா அப்படிதான் குளிப்பாட்டணுமா. இந்த குழந்தைய தூக்கி அப்படியே அண்டால போட்டு அமுக்கிறது கிடையாது.
இப்போ பார்த்து ஜாக்கிரதையா குளிப்பாட்டணும். இல்லைன்னா நம்மளுக்கு குளிப்பாட்ட தெரியலன்னா குளிப்பாற்றவோன்னு ஒத்தி இருக்கா. குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒத்தி வருவா. அவ வந்து குளிப்பாட்டி கொடுத்துட்டு போவா. அதெல்லாம் அந்த காலத்து கதை. அப்படி வருவா. யசோதை பார்த்து பார்த்து எல்லாம் குளிப்பாட்டி தொடச்சி விட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்றதுக்குள்ள சஞ்சாத நித்ராட்சம் அசீஷயச்சனைஹி. வைகுண்டத்துல பரவாசுதேவனுக்கு அம்மான்னு ஒத்தி கிடையாது இல்லையா? லாலனை பண்றதுக்கு கொஞ்சறதுக்கு அவதாரம் பண்ணி வந்தாதானே அம்மா உண்டு அப்பா உண்டு. யசோதை அப்படி எல்லாம் லாலனை பண்றச்சே அதை அப்படியே அனுபவிக்கிறான் கண்ணன். அதை அனுபவிக்கிறதுனால அதுக்கு தூக்கம் வந்துடுத்து. குழந்தை தூங்கி போயிடுத்து அப்படின்னு நினைச்சுண்டா அங்க ஒரு கட்டவண்டி, அந்த கட்டவண்டியில தூளி கட்டி அந்த தூளியில கண்ணனை விட்டுட்டு வீட்டு வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். சகடாசுரன் அப்படின்னு வத்தான் ஒரு அசுரன். அந்த சகடத்தினுடைய சக்கரத்துல ஆவேசிச்சு டர்ன்னு சுழட்டினான். உடனே இந்த தூளியில தாச்சுருக்கிற கண்ணன் குவா 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 அப்படின்னு அழுதுண்டு வட்டு வட்டுன்னு உதச்சுண்டு மெல்ல வெளியில வந்து அந்த சகடாசுரனை ஒரு சாடு சாடினான். ஒரே உத. சகடாசுரன் மோட்சத்துக்கு போயிட்டான். 1 மாச குழந்தை உதைக்கி ஒரு அசுரன் சாவானா? அவ்வளோ போலான அசுரனான்னு. ஒரு குழந்தை உதைச்சா அசுரம் போயிடுவானா அப்படின்னு கேட்டாக்க அந்த அசுரம் எங்கேயாவது இருந்தாக்க விசாரிக்கலாம். ஏன்பா உத எப்படி இருந்தது அப்படின்னு விசாரிக்கலாம். ஆனா அசுரன் இன்னி வரைக்கும் ஆள் அட்ரஸே தெரியல. அப்படி அடிச்சு விட்டான். சகடாசுர பஞ்சனாய நமஹா. இந்த பூதனையாவது கீழே கடந்தான்னு ஒரு கதை இருக்கு. ஆனா பூத்தனையை எல்லாரும் தூக்கின்னு போறா என்னவோ பண்றா அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அந்த கிருஷ்ணன் பார்த்தா அந்த சிரமத்தை அவளுக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரே உதையில அந்த சகடாசுரனை மோட்சத்துல கொண்டு தள்ளி விட்டான். திருநாவர்த்தன் அப்படின்னு ஒரு அசுரன். அவன் சுழல் காற்று வடிவில் வந்து கண்ணனை கலப்பின் போயிட்டான். கண்ணபிரான் திருநாவர்த்தனையும் சமாப்தி பண்ணி விட்டான். கண்ணனுக்கு பேர் வைக்கணும். கர்காச்சாரியாள் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர்கிட்ட போய் வேண்டின்றார், நீங்க தான் பேர் வைக்கணும். கர்காச்சாரியால் ரொம்ப சந்தோஷம். அயம் ஹி ரோஹிணி புத்திரஹ பிரமகில் சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுஹு. ரோஹிணி பிள்ளைக்கும் பேர் வைக்கணும், யசோத பிள்ளைக்கும் பேர் வைக்கணும். முதல்ல ரோஹிணி பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். பலன், ராமன், சங்கர்ஷடன் அப்படின்னு 3 பெயர் வச்சார். யசோத பிள்ளைய பார்க்கிறார். அது உருட்டி வீழ்ச்சி பார்த்துடுத்தான். ஏன் ஓய் எனக்கே பேர் வைக்க வந்துட்டீரா அப்படிங்கிற ஸ்டைல்ல பார்க்கறது. உடனே சொன்னார், பகூனி சந்தி நாமானி ரூபானி ச சுதஸ்யதே. 1000 நாமம் உடையவன், 1000 ரூபம் உடையவன். அவனுக்கு என்னத்த பேரை வைக்கிறது? சகஸ்ரநாமம் பூரா சொல்ல வேண்டியதுதான். டெய்லி கதைக்கு முன்னாடி சகஸ்ரநாமம் சொல்றே நீங்கெல்லாம். அது மாதிரி சகஸ்ரநாமம் பூரா அவன் பேர் தான், கண்ணனோட பேர் தான் அப்படின்னார். உடனே நந்தகோபருக்கு ஒன்றும் புரியல. நந்தகோபருக்கு பகவான்னு அவர் பார்க்கல இல்லையா? என் குழந்தை என் குழந்தை அப்படின்னே பார்க்கறார் இல்லையா? அதனால நந்தகோபர் சொன்னார், நல்ல பேரா வெய்யுங்கோ சுவாமி, முதல்ல பேரை வெய்யுங்கோ, அப்புறம் சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சகஸ்ரநாமம் சொல்லணும்னு ஆசையா இருந்தா முதல்ல பேரை வையுங்கோ, அப்புறம் சகஸ்ரநாமத்தை சொல்லி ஆசீர்வாதங்கள்லாம் அப்புறம் பண்ணுங்க அப்படின்னது. நாராயணன், வாசுதேவன், கிருஷ்ணன் அப்படின்னு 3 பேர் வச்சார். அதுல கிருஷ்ணநாமம் தான் கொஞ்சரா மாதிரி இருக்கு. என் கண்ணே அப்படின்னு தானே கொஞ்சரா. தமிழ்ல கண்ணன், என் கண்ணே, என் முத்தே, என் கல்கண்டு கட்டியே அப்படி எல்லாம் கொஞ்சரா. இந்த வட இந்தியாலாம் போனா கண்ணையா அப்படிங்கிற. கண்ணன் தான் தமிழ்ல கண்ணன்னு சொல்றது தான். இந்த வட இந்தியாலாம் பிருந்தாவன பக்கம்லாம் போனா கண்ணையா அப்படிங்கிற. கணுவா, பலராம சுவாமியே பலுவா, அதெல்லாம் கொஞ்சறது.
கொஞ்சரா மாதிரி நாம கண்ணம்மா அப்படிங்கிறார். கொஞ்சணும்னா எப்படி வேணாலும் கொஞ்சலாம். கிருஷ்ணனை கண்ணம்மாங்கிறார் ஒரு பெரியவர் பாரதியார். கண்ணம்மா அப்படிங்கிறார். ஏன் கண்ணப்பா அப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கிருஷ்ண நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது, கொஞ்சத்துக்கு ஏத்த நாமமா இருக்கு. மனாம்சி சர்வான் யபகர்ஷதி சஹ தமேவ கிருஷ்ணன் பிரவதந்தி சந்தஹாகா. மனாம்சி ஆகர்ஷதே, எல்லாருடைய மனதையும் ஆகர்ஷிக்கிறதுனால கிருஷ்ணன். 5000 வருஷம் ஆறுது, கிருஷ்ணாவதாரம் நடந்து 5000 வருஷம் ஆறுது. 5000 வருஷ காலம் கழிச்சு இன்னைக்கு உட்கார்ந்துண்டு கிருஷ்ணலீல அப்படின்னு சொன்னா கூட கேட்கணும்னு ஆசையா ஓடி வரையலே. இந்த மழையில கூட எவ்வளவு மழை இன்னைக்கு, இந்த மழையில எங்கேருந்து ஓடி வருது? எல்லாரும் வயசானவா தானே, கதை கேட்கிறவா அத்தனை பேரும் பெரும்பாலும் எல்லாரும் வயசானவா தானே. ஆனா கதை கேட்கணும்னு அங்கேருந்து ஓடி வரையலே. நீங்கள்லாம் இதுல காட்டுறாளே, இந்த இதுல வீடியோல இல்லை காட்டுறதுலையே பார்க்கலாமே, ஆத்துல உட்காண்டே பார்க்கலாமே. ஆனா எதிர்க்க உட்காந்து கேட்கணும்னா ஆசையா அங்கேருந்து ஓடி வரையல. திரும்பி ஆத்துக்கு போறதுக்கும் மழை கொட்டுமோ என்னவோ தெரியல, எப்படி இருக்கும் தெரியல. ஆனா அந்த மழையில ஓடி வரையல. எதனாலன்னா கிருஷ்ணலீலையில உள்ள ஆசையினால தானே. இன்னைக்கு கிருஷ்ணலீலை அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தானே. அதுதான் ஆகர்ஷதே, ஆகர்ஷிக்கிறதுனால கிருஷ்ணன். நாமத்தால, ரூபத்தால, லீலையினால, சர்வத்தினாலையும் ஆகர்ஷிக்கிறதுனால கிருஷ்ணன். மனாம்சி, எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷிக்கிறான். ஸ்ருங்கக்னிதம் ஸ்ரேசி ஜலத்விஜ கண்டகேப்யஹ கிரீடாபரம் அதிச்சலௌ ஸ்வசுதௌ நிஷேத்தும் கிருஹ்யானி கர்த்துமபி யத்ர ந தஜ்ஜனன்யௌ சேகாத ஆபதுரலம் மனசோ நவஸ்தாக. தவழ்ந்த கிருஷ்ணன், கிருஷ்ண ரூபமே ரொம்ப அழகு. அதுலேயும் தவழ்ந்த கிருஷ்ணன், ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை கீழே ஊனி, ஒரு கையை கீழே ஊனி, ஒரு கையில வெண்ணையை வச்சுண்டு இல்லை லட்டு வச்சுண்டு, லட்டு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றா. வட இந்தியாலலாம் லட்டு கிருஷ்ணங்கிறா. நவநீத கிருஷ்ணன், அப்படி தவழற கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணங்கிட்ட தான் வாத்சல்ய பாவம் ரொம்ப வர்றது. நம்ம குழந்தை நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே குழந்தை இல்லாதவா அப்படிங்கிறவாளே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கிருஷ்ணன் தான் குழந்தை. அவ கிருஷ்ணன் தான் குழந்தை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாளானா கிருஷ்ணன் தான் குழந்தை. புந்தானம்னு ஒருத்தர் இருந்தார் குருவாயூர்ல, குருவாயூரப்பனுடைய பரம பக்தர் பூந்தானம். இந்த பூந்தானத்துக்கு ஒரு குழந்தை இருந்து போயிடுத்து. ஒரு குழந்தை இருந்தது, அப்த பூர்த்தி அன்னைக்கு போயிடுத்து. இந்த குழந்தை போயிட்டா எப்படி இருக்கும் மனசு? எவ்வளவு பதைக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனா பூந்தானம் என்ன சமாதானப்படுத்தினுட்டார் அப்படின்னு கேட்டாக்க, குருவாயூரப்பன் தான் குழந்தை, எனக்கு குருவாயூரப்பன் தான் குழந்தை அப்படின்னே நினைச்சுட்டார். கிருஷ்ண பக்தனுக்கு சமாதானம் உண்டு, எல்லாத்துக்குமே சமாதானம் உண்டு. ஆனா அது மாதிரி நினைச்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னாக்க வாழ்நாள் பூரா சமாதானம் கிடைக்காது. குருவாயூரப்பன் தான் குழந்தை அப்படின்னு நினைக்கிற பாவம் வந்துடுத்துன்னா குருவாயூரப்பன் குழந்தையாவே கிடைச்சிடுவான். மடியில உக்காந்துடுவான், விளையாடவும் விளையாடுவான். ஸ்ருங்கக்னிதம் ஸ்ரேசி ஜல த்விஜ கண்டகேப்யஹ. கோபிகைகள்லாம் கண்ணனை தூக்கி வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் அலையறா, விளையாடுறது எல்லாம். கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ, தளர்நட நடக்கிறான். யசோத நட பழக்கிறா. தவிழ்ந்தாலேயே அவ்வளவு விஷமம் பண்றது. நடக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா ஊர் வம்பெல்லாம் இழுத்துன்னு வருது. வெண்ண திருடுற லீல, எல்லாருடைய மனசையும் திருடுறான்.
அப்படிங்கிறது தான் வெண்ணத்திருடுற லீலையினுடைய தத்துவார்த்தம். கோபிகைகள்லாம் கூட்டம் போட்டுண்டு யசோதையினிடத்துல வந்து முறையிடுற மாதிரி சொல்ற. கொச்சிதசமயே क्रोश सञ्जातहासः स्तेयं स्वाद्वत्यथ दधिपय कल्पितैः स्थेययोगैः मर्कावान् बोक्ष्यन् विभजति स चेन्नात्ति भाण्डं भिनत्ति द्रव्यालाभे सगृहकुपितो याति எப்படி வச்சாலும் எடுத்து விடுறான், எங்க வச்சாலும் எடுத்து விடுறான். கையில கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்கிறான். வெண்ணெயை கொண்டு கையில கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம் மாமி, உங்காத்து வெண்ணெய் எனக்கு வேண்டாம் மாமி அப்படின்லாம் ராங்கி பண்ணிக்கிறான். சொல்ல அத லேஸ்ல வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஒரு கோபிகை என்ன பண்ணா, ஒரு உரி கட்டி தயிர் சட்டி, பால் சட்டி, வெண்ணெய் சட்டி, எல்லா சட்டிக்கு மேல சட்டி அடுக்கி வச்சிருக்கிறா. அவாத்துல மாமியார், நாத்தனார், மாட்டு பொண்ணு எல்லாருமா துணி எல்லாம் துவைக்கணும், பாத்திரங்கள்லாம் தேய்க்கணும். அந்த காலத்துல வாஷிங் மிஷின் அதெல்லாம் கிடையாது. அதனால யமுனைக்கு தான் போனோம். துணியெல்லாம் எடுத்துட்டு யமுனைக்கு போயிடுவா. யமுனையில போய் எல்லாத்தையும் துவைச்சி தேய்ச்சிண்டு எல்லாருமா வருவா. வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் போட்டு விடுறது, அப்புறம் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கரண்ட்டு போயிடுத்து, அவ்வளோதான். இனிமேல் கரண்ட்டு வரும்பொழுது தான் எல்லாம் வஸ்திரங்கள்லாம் துவைக்க முடியும். கரண்ட்டு எப்போ வரும்னா, கார்த்தால 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் வரும். நம்மெல்லாம் ஆஃபீஸ் போகிற மாதிரி, நம்மெல்லாம் கார்த்தால 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஆற்றுக்கு வர்ற மாதிரி கரண்ட்டு இல்லையா லீவ் போடுறது. அது காலத்தால 10 மணிக்கு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரேன் அப்படின்னு அது ஒரு நாள் லீவ் போட்டுதுன்னா எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. வாஷிங் மிஷின்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன உண்டோ சகலமும் ஸ்தம்பிச்சு போயிடுத்து. ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் பேசிக்கிறா, கரண்ட் போயிடுத்து, ஃபேன் ஓடலை, லைட்டு ஓடலை, எல்லாம் ஓடலை. அது ஓடலைன்னா பரவாயில்ல, சமையல் கட்டில் சமையல் ஓடலைங்கிறா. சமஸ்தமும் கரண்ட்லேயே தான் நடக்கிறது. அப்படி ஆயிடுத்து இல்லையா நம்ம கதை. அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவாள்லாம் கரண்ட் இல்லை, லேப்டாப் இல்லைங்க, சார்ஜ் போடலைங்கிறோம். செல்லு பேசுறவாள்லாம் சார்ஜ் போடலைங்கிறோம். மேல கீழே குதிக்கிறான். ஒரே ஒரு நாள் கரண்ட் லீவ் போட்டுடுத்து அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் அனாவசியம். அவ யமுனைக்கு பேருக்கா துணி எல்லாம் எடுத்துட்டு துவைக்கணும் அப்படின்னு. கிராமங்கள்ல எல்லாம் ஒத்த கதவா இருக்கும், ரெட்ட கதவா இருக்காது, ஒத்த கதவா இருக்கும். அதை ஒரு கழிச்சு வச்சுவிட்டு அதை தாப்பா போடலை, பூட்டலை, அதை ஒரு கழிச்சு வச்சு விட்டு ஒன்றும் பெரிய திருட்டுன்னு ஒன்றும் போல. ஊர்ல ஏதோ பேசிக்கிறா, யாரோ ஒரு திருடன் திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பட்சணத்தெல்லாம் எடுத்தும் போறானா. யாரோ பட்சண திருடன். பைசா கீசா ஒன்றும் தொடர்றது இல்லை, அங்க பைசா நிறைய இருந்தா கூட தொடர்றது இல்லை. ஆனா முறுக்கூசிடையெல்லாம் எடுத்தும் போறான். அது பரவாயில்ல, அது இருந்தா என்ன, எடுத்தும் போனா என்ன. மாமா அப்படி இருந்தாலும் சாப்பிட முடியாது, அவருக்கோ சுகர், ஒன்றும் சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாம சாப்பிடுவார், அதான் திருடன் எடுத்தும் போனா என்ன அப்படின்னு மாமிக்கு மனசுல. ஆனா திருட எடுத்து சாப்பிட்றது பூரா மாமா தான், அதனால அவனே எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு ஊர்ல எல்லாம் பட்சண திருடன், யார் அவன் பட்சண திருடன் அப்படி எல்லாம் பேசிக்கிறது. இந்த கோஷ்டியா கண்ணன் அங்கேந்து வந்து இந்த கதவை திறந்தா தர் சத்தம் கேட்குது. ஏய் மறுபடியும் சாத்துறா, ஏண்டா? இப்பதான்டா மாமி வந்தா தெரியும். உள்ள வந்து பார்த்தா இப்படி அப்படியும் மேல கட்டியிருக்காடா, உரியில வச்சிருக்காடா. பீட்டே பீட நிஷன்ன பாலகலே திஷ்டன்னே ச கோபாலகः யந்த்ராந்தஸ்தித துக்தபாண்டம் அபகிருஷ்யே ஆச்சாத்யே கண்டாரவம் வக்த்ரோபாந்த கிருதாஞ்சலிः கிருதசிரகம்பம் பிபன்யः பயः காகாய் பாயாத்
ஆகத கோபிகா நயனயோ கண்டூஷ புத்கார கிருத்து. கிருஷ்ண கர்ணாமிருதத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். பீட்டே, பீட்டம்னா ஸ்டூல், பீட்டே ஸ்டூல் மேலே சப்தமே பக்தி. இந்த பீட்ட சப்தத்தினுடைய சப்தமே பக்தி. பீட்டே பீட்ட நிஷன்ன பாலக கலே, அதுவும் சப்தமே பக்தி. அந்த பீட்டத்து மேல ஒரு ஆயர் குழந்தை அவனுடைய தோல்ல, கலம்னா தோளோ இல்லையோ, அந்த தோல்ல திஷ்டன்னு ஏறி நிக்கிறானா இவன். சகோபாலகா, இளிமேக சியாமலனா பீதாம்பர தாரியா பிரகாசிக்கிறான். இடுப்புல சொருகி இருக்கக்கூடிய புல்லாங்கோலை எடுத்தான். யந்திராந்தஸ்தித, யந்திரம்னா உரி. அந்த துக்த பாண்டம், அந்த சட்டியை டொக்குன்னு தட்டினா உடனே சுத்த ஸ்படிகம் போல தயிர் சோன்னு கொட்டுறது. இரண்டு கைகளையும் சேர்த்து வச்சுண்டு தலையை ஆட்டி ஆட்டி ஜுருன்னு உறிஞ்சி குடிக்கிறானா. எந்தக்கு தலையாட்டுறது? கதை கேட்கறவா தலையாட்டுவா, கச்சேரி கிச்சேரி கேட்கறவா இப்படி தலைய ஆட்டுவா, கச்சேரி பாடுறவாளும் தலைய ஆட்டுவா. தயிரை குடிக்கிறதுக்கு இடத்துக்கு தலைய ஆட்டுறது. கிருத்த சிரக்கம்பம், சிரக்கம்பம் அது என்ன அப்படின்னு கேட்டாக்க அது அவ்வளவு டேஸ்டா இருக்கான். இந்த தயிர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஜுருன்னு உறிஞ்சு குடிச்சு விட்டு சூப்பர் அப்படின்னு இப்படி தலையை ஆட்டுவோம் இல்லையோ, அதுதான் கிருத்த சிரக்கம்பம். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அந்த கோபிகையினுடைய பக்தி நினைவுக்கு வர தலையாட்டினானா. கிருத்த சிரக்கம்பம் பிபன்யஃப் பயாகா. மாமியாரும் நாத்தனாரும் யமுனையில போய் மூழ்கி விட்டா. மாட்டு பொண்ணு அவதான் எல்லாம் செய்யறா வாத்துல எல்லா காரியமும். ஆனா செஞ்சுட்டு வாங்கி கட்டுறது, வாங்கி கட்டிக்கிறதுன்னு சில பேருக்கு பிராரப்தம். பாவம். எல்லாம் சமையல் கமையல்லேருந்து ஆரம்பிச்சு சாணி தெளிக்கிறது, கோலம் போடுறது, சமையல் பண்றது, மார்க்கெட்டுக்கு போறது, வாங்கிட்டு வர்றது எல்லாம் அவதான், அவளே தான். மாமியார் நாத்தனாரு என்னன்னா திண்ணையில உட்காந்துட்டு வம்படிக்கிறது. டிஃபன் சாப்பிட்றது, திண்ணையில உட்காந்துட்டு வம்படிக்கிறது. சாப்பிட்றது, திண்ணையில உட்காந்துட்டு வம்படிக்கிறது. காஃபியை குடிக்கிறது, திண்ணையில உட்காந்துட்டு வம்படி. இதே தான் மாற்றி 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 அவா இப்படி இவா இப்படி, அவா இப்படி இவா இப்படி அப்படின்னு வம்படிக்கிறது. சொச்ச பொழுதுக்கு என்ன மாட்டு பொண்ணை திட்டுறது. என்ன பண்ணாலும் டிஃபன் நன்னா இருந்தாலும் திட்டுறது, நன்னா இல்லைன்னாலும் திட்டுறது, எதா பண்ணாலும் திட்டுறது, இதே வேலை. அதனால அது அந்த காலத்து மாட்டு பொண்ணா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பேசாம இருக்கு. இந்த காலத்து மாட்டு பொண்ணா இருந்தா மாமியாரை திட்ட ஆரம்பிச்சிடும். அது அந்த நான் சொல்றதெல்லாம் அந்த காலத்து கதை. அதனால இப்ப இந்த மாமியார் உடனே கத்தினா, ஏண்டி ஒன்னு செய்ய லாயக்கு இல்லை, வீட்டில் போய் சமையலாவது பண்ணிடி அப்படின்னு கத்தினதும் உடனே அவ அங்கேருந்து புறப்பட்டு வரா. வந்து இப்படி கதவை திறந்தா, எண்ணெய் போடாத கதவு திறந்ததும் தர் சத்தம் கேட்கறது. உடனே இந்த குழந்தைகள்லாம் பார்த்தான். டேய் மாமிடான்னு எல்லாம் எடுத்தான் ஓட்டான். பிச்சுண்டு கிளம்பிடுத்து எல்லாம். இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், மேல 2 பேர், கீழே 2 பேர், எல்லாம் இப்படி கிளம்பினதும் உடனே இந்த மாமி பார்த்தா, மெல்ல போங்கடா, சாப்பிட்டா சொல்லியா, என்ன சாப்பிட்டா சொல்லியா, இல்லை அழகா கியூ வரிசையில் போ அப்படின்னு இந்த மாமி சொல்லிகிட்டே இருக்கா. எல்லாம் ஒன்றும் கேட்கல, எல்லாம் பிச்சுண்டு கிளம்பிடுத்த. இந்த கோபிக்கு அங்கேந்து வந்து ரூம் என்ட்ரன்ஸ் கேட்ல வந்து நிக்கிறா. கதவே வேண்டாம் போல இருக்கு, மாமியே போரும் போல இருக்கு. இந்த மாமி அது மாதிரி ரெட்ட நாடி சரீரம் அப்படி இருக்கா, ஃபேட்டா அப்படி இருக்கா. ஏந்து வந்து பார்த்து, ஆப்பாடா ஒரு பயல காணும் அப்படின்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறச்சே, ஒரு பிள்ளையாண்டான் அவன் மேலனா கிருஷ்ணன் நிக்கிறான். அந்த பிள்ளையாண்டான் சொல்றான், டேய் மாமிடா அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணன் சொல்றான், கொஞ்சம் வெண்ணெய் இருக்குடா. ஏய் மாமிடா, மாமிடா வெண்ணடா. கிருஷ்ணன் வரமாட்டான் போல இருக்கு. உடனே அந்த பிள்ளையாண்டான் பார்த்தான், அவனும் ஜல்னு கீழே குதிச்சான். உடனே ஓடுற அவசரத்துல அந்த ஸ்டூலை விட்டான் ஒரு உதை.
ஸ்டூல் உருண்டு கிட்டு 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 கிட்டுன்னு அங்கேந்து வந்து அந்த மாமி கால் கிட்ட வந்து டுட்டுன்னு இப்படி இடிச்சுது. உடனே இந்த மாமி பார்த்தா, என்னடா உருள்றது இங்க அப்படி பார்த்தாக்க, அப்படி மேல பார்த்தா நிலைமேக சியாபலரா பீதாம்பர தாரியா கண்ணபிரான் இந்த உரிய பிடிச்சுன்னு தொங்கறான். உடனே இந்த மாமி பார்த்தா, லாலி 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 ஆடு, நீ ஆடு, நான் பாடுறேன் அப்படின்னா அந்த மாமி. உடனே அவன் பார்த்தான், முதல்ல பாடுவா அப்புறம் சம்பாவனை கொடுப்பா மாமி. அதனால இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் வாயில போட்டுட்டா ஹனுமார் மாதிரி இருக்கு. இப்படி உடனே சல்னு கீழே குதிச்சான். உடனே அந்த கோபிகையை பார்த்து, விட்டுருங்கோ மாமி, என்னை விட்டுருங்கோ மாமி அப்படின்னு செய்கை காட்டுறான். அந்த கோபிகையும் உடனே டக்குன்னு பேச மாட்டேங்கிறா. எங்க மாமியார் வரட்டும், யமுனைக்கு பேருக்கா ஸ்நானம் பண்ண. எங்க மாமியார் யமுனைக்கு ஸ்நானம் பண்ண பேருக்கா. ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டும், வந்த உடனே உனக்கு இருக்கு உங்க மாமியார்ட்ட அப்படின்னு இது மாதிரி செய்கை காட்டுறா. காட்டும் பொழுது உடனே இவன் செய்கையை காட்டுறான், பெரிய மாமி வேண்டாம் மாமி, நீங்களே போறோம் மாமி அப்படின்னு இவன் செய்கையை காட்டுறான். லேஸ்ல விடமாட்டா போல இருக்கு. உடனே என்னடா அது இப்படி போய் மாட்டின்ட்டோமே இந்த மாமி கிட்ட அப்படின்னு பார்த்தா, கண்டூஷ புத்கார கிருத்து பூன்னு இப்படி துப்பினா அதை எதிர்பார்க்கவே இல்லை அவ. என்னடா அது நந்தோத்சவம் மாதிரி திடீர்னு என்னவோ தயிர் பால்லாம் மேல வந்து விழருது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கோபிக்கு அப்படி நகந்தா எடுத்தான் ஓட்டான். ஜல் 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 ஜல்னு. முன்பிலும் பின்பழகிய பெருமாள் அப்படிங்கிறார் ஆழ்வார். பின்னழக பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இவ தொடச்சின்றதும் தொடச்சிக்காத அவசரம் அவளுக்கு. அதனால தொடச்சின்றதும் தொடச்சிக்காததுமா அங்கேந்து வந்து வாசல்ல வந்து நிக்கிறா. மாமியார் பிரத்யட்சமாயிட்டா. எதிர்பார்க்கவே இல்லை. மாமியார் வரச்சே கோவத்தோடயே வரா. ஏன்னா நல்ல பசி பாவம். யமுனையில ஸ்நானம் பண்ணிவிட்டு துர்வாசர் அம்பரீஷன்ட்ட போனா மாதிரி இந்த கோவத்தோடையே வந்தவோ, இங்கே நடி பராக்கு, சமையல் பண்ணுனா என்ன பராக்கு வாசல்ல அப்படின்னு இப்படி ஒத்து பார்த்தா வாய் ஓரமா கொஞ்சம் போற வெண்ணெய் இருக்கு. ஏண்டி நான் பசியோட கிடக்கேன், நீ வெண்ணையெல்லாம் தின்னுபிட்டு அப்படின்னு அவ கண்ணத்தை பிடிச்சி நிமிண்டினா, இந்த கோபிக்கை அங்கேந்து போய் யசோதையின் இடத்துல அந்த லீலையெல்லாம் சொல்றாளா. ஹஸ்தாகிராஹ்யே ரச்சயதி விதிம் பீடகோலூகலாத்யைஹி சித்ரம் யந்தர்நிஹிதவயுனஹ சிக்யபாண்டேஷு தத்விதே துவாந்தாகாரே திருதமணிகணம் ஸ்வாங்கமர்த்த பிரதீபம் காலே கோப்யோ யர்ஹி கிருஹக்ருத்யேஷு சுவ்யக்ரசித்தாக. ஒரு சமயம் கண்ணபிரான் கோகுலத்துல எத்தனை வீடு இருக்கோ, 100 வீடுன்னா 100 கிருஷ்ணன் ஒரே டயத்துல வெண்ண திருடுறான். 7 ஹால்னா 7 ஹாலுக்கு 100 கிருஷ்ணன் ஒரே டயத்துல வெண்ண திருடுறான். அவ்வளவு கோபிகைகளும் அவ்வளவு கிருஷ்ணனையும் பிடிச்சுட்டா. யசோதையின் இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துண்டு வர, அந்தந்த கோபிகையினுடைய கையில உள்ள கண்டன் அந்தந்த கோபிகைக்கு மட்டும்தான் தெரியறான், அடுத்த கோபிகைக்கு தெரிய மாட்டேங்கிறான். அதனால அடுத்த கோபிகையை பார்த்தா, இது என்னது வெறுங்கையை இப்படியே நீட்டின்ண்டே வராளே அப்படின்னு நினைச்சுட்டு இந்த கோபிகை அந்த கோபிகையை பார்த்தா, என்ன இப்படியே நீட்டின்ண்டே வரைய, என்னவோ வெறுங்கைய அப்படின்னா, வெறுங்கையா நீட்டுறேன் கிருஷ்ணன், என் கையில தான் கிருஷ்ணன். இந்த கோபிக்கை அந்த கோபிக்கையை பார்த்தா, நீ தான் வெறுங்கையா நீட்டுறேன் என் கையில தான் கிருஷ்ணன் அப்படின்னு அவ சொல்றா. போய் யசோதைய கேட்கறது, யார் கையில கிருஷ்ணன் யார் வெறுங்கைன்னு யசோதை கேட்கறது. யசோதை ஆத்து வாசல்ல உட்காண்டிருக்கா.
யசோதைக்கு ஒரு கிருஷ்ணனுமே தெரியல, எல்லாம் வெறுங்கைய அப்படியே நீட்டின்ண்டே. என்னது ஒரே கூட்டமா, திடீர்னு 40-50 பேர் அப்படியே வெறுங்கையை நீட்டின்ண்டே வராளே. இப்பெல்லாம் விதவிதமா ப்ரொசஷன் பண்றா. இப்ப இது மாதிரி ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காளா? எல்லாருமா இப்படி வெறுங்கையை நீட்டின்ண்டே இப்படி போறது, அப்படி புதுசா ஆரம்பிச்சிருக்காளா அப்படின்னு நினைச்சுட்டு யசோதை அப்படி பார்த்துட்டே இருக்கா. இந்த கோபிகை முதல்ல ஒத்தி அங்கேந்து வந்தா, யசோத கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வான்னியே, அதோ பார் கிருஷ்ணன். அடுத்த கோபிகை அங்கேந்து வந்தா, நீ என்னடா போடி வெறுங்கையை நீட்டாத, அங்கேந்து போய் இங்கேதான் கிருஷ்ணன், ஏன் கையில தான் கிருஷ்ணன், ஏன் கையில தான் கிருஷ்ணன் அப்படின்னு அந்தந்த கோபிகையும் சொல்ல, ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், உண்மையில கோபிகை கையில தான் கிருஷ்ணன். யோகிகள்னு இருக்கா, தபஸ்விகள்னு இருக்கா, வேதாந்திகள் அப்படின்னு இருக்கா. யாருக்குமே கிடைக்காத கிருஷ்ணன் கோபிகை கையில தான் கிடைச்சிருக்கானா. கோபிகையினுடைய பிரேமைக்கு, பக்திக்கு கிருஷ்ணன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். யசோத சொன்னா, கிருஷ்ணன் கார்த்தால எழுந்துட்டான் 6 மணிக்கு, பசிக்கிறது அப்படின்னா அவனை உக்காத்தி வச்சு தயிர் சாதம் பிடிக்குமே அப்படின்னு தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்றான் சாப்பிட்றான் சாப்பிட்றான். மணி 9 ஆறுது, இன்னும் சாப்பிட்டு இருக்கான், உள்ளதான் இருக்கான். இங்கேந்து கிருஷ்ணனை கூப்பிட்டா, கிருஷ்ணா தோ வந்துட்டேன், உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறது. என்னடா அது உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறது அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா, உள்ளேந்து ஒரு கிருஷ்ணன் எல்லா விரலையும் வாய்க்குள்ள போட்டு இப்படி எட்டி பார்க்கறான். உடனே எல்லா கோபிகைகளும் பார்த்தா, என்ன அங்க ஒரு கிருஷ்ணன் நிற்கிறானே அப்படின்னு நினைச்சுட்டு தன் கைய பார்த்தா, அத்தானா கோபிகைகளுக்கும் அத்தானா கிருஷ்ணனும் தெரிகிறான். எதிர்க்க இருக்கிற யசோதையின் இடத்துல இருக்கிற கிருஷ்ணனும் தெரிகிறான். அவ்வளவு ரூபமும் பார்த்துட்டு இந்த கோபிகைகள்லாம் செய்வதறியாம என்னது அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா, உடனே அவ்வளவு கிருஷ்ணனும் பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான். அதெல்லாம் நவநீத சௌரிய லீலை இல்லை, திவ்யமான லீலை. பகவான் பழகிண்டேதான் இருக்கான், இருந்தாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரனா இருக்கான் அப்படிங்கிறது தானே கிருஷ்ணாவதாரம். அது மாதிரி திவ்யமான லீலை நவநீத சௌரிய லீலையிலேயே. மற்றொரு சமயம் ஒரு கோபிகை நினைச்சுண்டா, எங்கேயாவது வச்சாத்தானே கிருஷ்ணன் எடுக்கிறான், கையிலேயே வச்சுன்னுடுறாது அப்படின்னு நினைச்சுண்டா, அந்த வெண்ணக்கலையத்தை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போனா, வெண்ணக்கலையத்தை பார்த்துட்டே சமையல் எல்லாம் பண்ணா, வெண்ணக்கலையத்தை வாசல்ல வச்சா, ரேழியில வச்சா, பெட்ரூம்ல வச்சா, சர்வத்திர வச்சிருக்கா. இன்னைக்கு 12 மணிக்கு மாமா வந்தார், சாப்பிட உக்காந்துட்டார். நம்ம எல்லாம் பாயசம் போடுற மாதிரி சாப்பிட உக்காண்டா முதல்ல பாயசம் போடுறோம் இல்லையோ, அது மாதிரி அவள்லாம் வெண்ணெய் போடுற வழக்கம். உடனே மாமா கேட்டார், கொஞ்சோண்டு வெண்ணெய் போட அப்படின்னார். அப்போதான் மாமி இப்படி கையை பார்த்தா, வெறுங்கை தான் இருக்கு. அடே என்ன வெறுங்கை இருக்கே, வெண்ணக்கலையத்தை எங்க வச்சோம்? இன்னைக்கு வெண்ணக்கலையத்தை எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு. வாசல்ல வச்சிருக்கேன், திண்ணையில வச்சிருக்கேன், ரேழியில வச்சிருக்கேன், பெட்ரூம்ல வச்சிருக்கேன், மாடியில வச்சிருக்கேன், மார்க்கெட்டுக்கு போன இடத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கேன், சர்வத்திர வச்சிருக்கேனே. ஆமா, இந்த வெறுங்கையோட எவ்வளவு நேரமா சுத்திருக்கேன், இப்படியே வெறுங்கையோடையே இப்படி சுத்திருக்கேனே, எவ்வளவு நேரமா சுத்திருக்கேன். எங்காவது வேலைக்காரி கூட என்கிட்ட சொல்லலை, ஏமா வெறுங்கையோட சுத்துறீங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா? எல்லாருமா வேடிக்கை பார்த்துருக்கு. நான் அப்படியே வெறுங்கையோடையே இப்படியே சுத்தின்னு இருந்திருக்கேன் அப்படின்னு இவ நினைச்சவோ, என்ன செய்யறதுன்னு புரியல. மேல குதிக்கிறா, கீழே குதிக்கிறா. அவருக்கோ கோவங்கோவமா வருது. ஏண்டி வெண்ணைய போடுன்னா என்ன டான்ஸ் வேண்டி கிடக்க, வெண்ணைய போடுனா வெண்ணைய போடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இதுக்கு இப்படி இப்படி டான்ஸ் அப்படின்னு அவருக்கு கோவங்கோவமா வருது. அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு ஒத்தி, அந்த ஃப்ரெண்டு சொல்றா, எழுத்தாத்து திண்ணையில கிருஷ்ணன் உட்காண்டிருக்கான், அவன் கையில இருக்கு உங்காத்து வெண்ணக்கலையாம். இது என்ன அப்படின்னா, யா தோஹனே அவஹனனே மதனோபலேப பிரேங்கேங்கனார்பர் உதிதோட்சண மார்ஜனாதவ் அப்படின்னு இந்த கோபிகை எந்த காரியத்துல ஈடுபட்டாலும், சாணிதளிச்சாலும், எந்த கிரக கிருத்தியங்கள்ல ஈடுபட்டாலும் அவளுடைய மனசு கிருஷ்ணங்கிட்டையே இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது இந்த லீலையினுடைய தத்துவார்த்தம்.
ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகாக கிருஷ்ணோமிருதம் பக்ஷிதவான் இதி மாத்ரேன்யவேதயன்னே. ஒரு நாள் கண்ணன் மண்ணு திங்குறான். யசோத கையங்களவமா பிடிச்சு விட்டு மண்ணு திம்பையா மண்ணு திம்பையா அப்படின்னு மிரட்டுறா. நாகம் பக்ஷிதவா நம்ப சர்வே மித்யாபிசம்சினா. நான் மண்ணு திங்கலம்மா, எல்லாரும் சொல்றானேடா, எல்லாரும் பொய் சொல்றாம்மா. பல்ராமண்ணா கூட இப்பெல்லாம் கொஞ்ச நாளா பொய் சொல்றாம்மா. எங்க ஆ காட்டு ஆ காட்டு குஞ்சு வாயா ஆன்னு திறக்கிறது. யசோதை இப்படி எட்டி பார்க்கிறா. சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய்வக்னீந்து தாரகம். சப்தத்வீபம் சப்த சமுத்திரம் ஜம்பூத்வீபம் பாரத வருஷம் பரதக்கண்டம் போஜதேசம் பிருந்தாவனம் நந்தகோகுலம் யசோதை கண்ணன். அந்த கண்ணனுடைய வாயிலே யசோதை கண்ணன், அந்த கண்ணனுடைய வாயிலே யசோதை கண்ணன். அப்படி முடிவில்லாம தெரியறது. அதை பார்த்து விட்டு கனவா நனவா யோகமாயையா, என் குழந்தைக்கு அப்படி ஒரு வைபவமா அப்படிலாம் நினைச்சு திகச்சு போய் அப்பதான் யசோதைக்கு தோணித்து நாராயண சமோ குணை. என் குழந்தை சர்வேஸ்வரன் இல்லையா, நாராயணன் இல்லையா, நான் பகவான் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சேவிக்கிறதுக்கு போறா. அப்பதான் பகவானுக்கு தோணித்து, எனக்கு தான் சேவிக்கிறதுக்கு தேவர்கள் யட்சர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் இருக்காளே, என்ன கொஞ்சறதுக்கு அம்மா உண்டிதானே இருக்கா, அம்மாவும் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டாளே அப்படின்னு நினைச்சு உடனே வைஷ்ணவீம் வெதனோத் மாயாம் புத்திர ஸ்நேகமயீம் விபுஹு. யசோதைய பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணி எல்லாத்தையும் மறக்கடிக்கும்படியா பண்ணிவிட்டார். யசோதை சர்வத்தையும் மறந்து கண்ணனுடைய வாய்க்குள்ள விரலை விட்டு மண்ணை எடுத்து வெளியில போட்டு லாலனை பண்ணி அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு லீலை. இந்த லீலையில எதை காட்டுறது அப்படின்னு கேட்டாக்க பிரம்மந்தான் இருக்கு தானே அத்வைத சித்தாந்தம். பிரம்மத்தை காட்டிலும் அந்நியத்தா வேற எதுவுமே இல்லை. கிருஷ்ணலீலை எல்லாமே உபனிஷத் அர்த்தத்தை தானே காட்டுறது, வேதாந்த ரசத்தை தானே காட்டுறது. இந்த லீலையில அதை தான் காட்டுறது. ஈசாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா மாக்ரேத கஸ்ய ஸ்வித்தனம். இதுதான் முதல் மந்திரம். ஈசாவாஸ்ய உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்துல முதல் மந்திரம் ஈசாவாஸ்யம். ஈசா வாஸ்யம் அப்படியே பதச்சேதம் பண்ணாருங்க ஆச்சாரியால் பாஷ்யத்துல. ஈசா வாஸ்யம், ஆவாஸ்யம்னு பதச்சேதம் பண்ணல. வாஸ்யம், வாஸ்யம்னா ஆச்சாத்தியம் அப்படின்னு பாஷ்யம் பண்றார். ஈசா வாஸ்யம் அப்படின்னாக்க பிரம்மத்தை பார்க்கிறான், பிரம்மந்தான் இருக்கு, பிரம்மத்தை காட்டிலும் அந்நியத்தா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஜெகன் மித்யாங்கிறது. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம், அதுதான் அத்வைத சித்தாந்தம். ஜெகத்தை பொய் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது பர்பஸ் இல்லை, ஜெகத்தை பொய் அப்படின்னு தள்ளணுங்கிறது பர்பஸ் இல்லை. பிரம்மந்தான் இருக்கு, மொத்தமே மொத்தமே பிரம்மந்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாக்க அப்ப ஸ்திரீகள் இருக்கா, புருஷால் இருக்கா, குழந்தைகள் இருக்கு, மைக்கு இருக்கு, ஹால் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு, எல்லாம் இருக்கா மாதிரி தெரியறதேன்னா இருக்கா மாதிரி தெரியறது. சொல்லையே வந்துடுத்து, எல்லாம் இருக்கா மாதிரி தெரியறது. எதனாலன்னா மாயையால, மாயையினால இருக்கா மாதிரி தெரியறது. அதுக்கு அதிஷ்டானமா எது இருக்குன்னா பிரம்மந்தான் இருக்கு.
இந்த பிரம்மத்தினிடத்துல நாமரூபங்கள்லாம் இருக்கா மாதிரி தெரியறது. அதனால இருக்கிறது பிரம்மந்தான் அப்படிங்கிறத தான் இந்த லீல காட்டுறது. இங்க பிரம்மம் எது? கிருஷ்ணன்தான். கிருஷ்ணன்தான் பரபிரம்மம். அந்த கிருஷ்ணனிடத்துல கிருஷ்ணனை காட்டிலும் அந்நியத்தா வேற எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனை பார்த்து யசோத கேட்கிறா, மண்ணை தின்னையா? இல்லை, நான் ஒன்னும் திங்கலை. நான் திங்கலை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றது எதனால அப்படின்னா, என்ன காட்டிலும் அந்நியத்தா எதுவுமே கிடையாது. என்ன காட்டிலும் அந்நியத்தா இருந்தா தானே நான் திங்க முடியும். என்ன காட்டிலும் பேதப்படுத்தி எதுவுமே கிடையாது. எங்க ஆ காட்டு ஆன்னு திறக்கிறார், யசோதையே உள்ள இருக்கா. கிருஷ்ணன் வாய்க்குள்ள பார்த்தாக்க யசோதையே இருக்கா. யசோதையே பார்க்கறா, அடாடா என்னடா அது, நானே அவன் வாய்க்குள்ள அப்படின்னு யசோதையே பார்க்கற. சர்வ பிரபஞ்சமும் அவன் வாய்க்குள்ளதான் இருக்கு. என் வாய்க்குள்ளேயே இருக்கு பார், நான் எப்படி வாய்க்குள்ள போட்டுப்பேன்? என் வாய்க்குள்ளேயே இருக்கு பார். அதனால சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீதே. சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத காட்டுறது. எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன காட்டிலும் அந்நியத்தா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த லீல காட்டுறது. உபனிஷத் அர்த்த பிரகடன சரித்தம். மற்றொரு சமயம் ரொம்ப விஷமம் தாங்கல, அவனுக்கு ஏத்த ஒரு உரல், அந்த உரல்ல வச்சு கட்டி போட்டுடணும் அப்படின்னு யசோத கயத்தை போட்டு சுத்தரா. திங்குல்யோனம் அபூத்ததாக, கயத்தினுடைய 2 நுனியும் பிணைய மாட்டேங்கிறது. அந்த கயத்தோட வேற ஒரு கயத்தை சேர்த்து சுத்தரா. எவ்வளவு கயத்தை போட்டு சுத்தினாலும் 2 அங்குலம் குறையறது. 2 அங்குலம் குறையட்டும், இல்ல 3 அங்குலம் குறையட்டும், என்ன 2 அங்குலமே குறைகிறதே அப்படின்னு யசோதைக்கும் எந்த யோஜனையும் வரல. இல்ல கிருஷ்ணன் தான் அந்த யோஜனைய வரவிடாம பண்ணிட்டானா அப்படின்னு தெரியல. என்ன 2 அங்குலம் குறைகிறதே அப்படின்னு கேட்டாக்க, ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மமத்தை. நான் கட்டி விடுறேன் பார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கட்ட முடியல. அந்த அகங்காரத்தால பிடிக்க முடியாது. அவன் கிடைப்பானா அப்படின்னு ஆசைப்பட்டா தானே கிடைச்சிடுவான் அப்படிங்கிறத தான் காட்டுறது. யசோத கட்ட முடியாம அப்பாடா அப்படின்னு நினைச்சுட்டு உக்காந்துட்டா. உடனே கண்ணபிரானே கயத்தினுடைய 2 நுனியும் எடுத்து கொடுத்து, இது சேர்ந்துடுத்தே, அவ்வளவுதானே, சேர்ந்துடுத்தே அப்படின்னா உடனே யசோத கட்டிவிட்டா. அப்ப எப்படி கட்டினா அப்படின்னா, இந்த கயத்தால கட்டல, பக்தியாகிய கயத்தால கட்டிவிட்டா. அந்த பக்தியும் கிருஷ்ணன் பண்ண வச்சாதானே. அதான் சொல்றேன், கிருஷ்ணன் சொல்ல வச்சாதானே. யோந்த பிரவிஷ்யங்கிறான் இல்லையா துருவன், யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசுத்தான். நீங்க கதை கேட்கிறேள், கிருஷ்ணன் கேட்க வச்சாதானே, பகவான் கேட்க வச்சாதானே. காயத்ரி மந்திரமே அதை தான் சொல்றது. தத்சவித்து சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரமே அதை தான் சொல்றது. அவன் உள்ள இருந்து கேட்க வைக்கிறான், அவன் உள்ள இருந்து சொல்ல வைக்க. அந்தர்யாமி பிராமணம்னே ஒரு பிராமணன் இருக்கு. அந்தர்யாமி பிராமணம் அதை தான் சொல்றது. அப்படி அவன் நடத்தி வச்சாத்தானே, அதை தான் காட்டுறது. அந்த கயிறை 2 எடுத்து கொடுத்தான், கிருஷ்ணன் எடுத்து கொடுத்தான், கட்டிவிட்டா. அவன் நினைச்சுட்டு இருக்கா நான் கட்டினேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறா. வீட்டு வேலையில ஈடுபட்டு இருக்கிறா. நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர். குபேரனுடைய பிள்ளைகள் ரொம்ப கோட்டீஸ்வரன் இல்லையா. குபேரன்னா ரொம்ப கோட்டீஸ்வரன். அவளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் வேற, அவளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருப்பார்னா, அப்பத்தாலும் இது குடி இப்படிதான் அவள்லாம் இருப்பா. அதனால அவன் நாரதர்கிட்ட போய் நீங்களும் வரையலான்னா, அவன் பிரஜையிலே இல்லை. அந்த வழியா தப்பி தவறி போய் நாரதர் பஜனை பண்ணிட்டு, நாரதர் அவர் கொஞ்சம் விவஸ்தை இல்லாம இருக்கிறவர். ஒரு பஜனை பண்றவர் அவர் எங்கேயாவது பஜனைக்கு கூப்பிடுற இடத்துக்கு பஜனை பண்ண போனா தேவலை. அவர் பாட்டுக்கு சொச்சந்தமா எல்லா இடத்துலையும் போய் பஜனை.
இவனுக குடிச்சிட்டு உருண்டுன்னு இருக்கான். அந்த இடத்துல போய் ஹரிநாராயண் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார் பஜனைய. ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லை, அவனுக வரான்களான்னு வேற பார்க்குறார். ஏன்னா இவருக்கு மனசுல எண்ணம், அவன்களை திருத்தனம்னு மனசுல எண்ணம். நேரம் அங்கேருந்து வந்துட்டான்க. வந்து அவர்கிட்ட அபச்சாரப்பட்டான். அப்படி அபச்சாரப்பட்டதும் உடனே அவன்களை சபிச்சு விட்டார். பிருந்தாவனத்துல நந்த கோகுலத்துல மரமா போக கடவது, குடிச்சுட்டு நீ மரத்து போக வேண்டியதில்லை, மரமாவே போயிடு அப்படின்னு சபிச்சு விட்டார். சாப விமோசனம் சொன்னார். எப்பொழுது உங்க இடையில கண்ணன் பிரவேசிப்பானோ அப்பொழுது உங்களுக்கு சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் தான் மருத மரமா அவன் முளைச்சிருந்தான். அவனுடைய சாபத்தை நீக்கிறார் பகவான். தவழ்ந்து வந்து இடையில பிரவேசிச்சு விட்டார். சாபம் நீங்கி நலகோபுர மணிகிரீவர்கள் வெளிப்பட்டார்கள். பகவானை பார்த்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார்கள். திருஷ்டிஹி சதாம் தர்சனேஸ்து பவத்தனூனாம், சதா சர்வ காலமும் சத்சங்கத்தையே குடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். பகவான் பரமானுகிரகம் பண்ணி அவர்களை அனுப்பி வச்சான். கயத்தை போட்டு கட்டினதுனால பகவானுடைய திருவயிற்றில் ஒரு தழும்பு வந்துடுத்து. அதனால தாமோதரன், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா இப்படி சொல்லிண்டே வந்தா கடைசி நாமம் தாமோதரா. தாமோதர நாமத்துக்கு பிறகு வேற ஒரு நாமம் இல்லை இல்லையா? அது எதை காட்டுறதுன்னா ஆஸ்ரயன். தாமோதரன் தான் ஆஸ்ரயன், சரண்யன் அப்படிங்கிறத காட்டுறது. இந்த லீலை தான் தாமோதர லீலை அப்படிங்கிறது. இந்த லீலையோட கிருஷ்ணாவதாரத்தினுடைய பால லீலைகள்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. இதுக்கு அடுத்தது பிருந்தாவன லீலை. எல்லா குழந்தைகளும் மாடு மேய்க்க போறது. அப்போ கண்ணனுக்கும் மாடு மேய்க்க போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. முதல்ல கண்ணுக்குட்டி தான் மேய்ப்பா, அப்புறம்தான் மாடு மேய்ப்பா. கொஞ்சம் வயசாகட்டண்டா அப்புறம் மாடு மேய்க்க போகலாம் அப்படின்னு யசோதை சொல்லி கிள்ளி பார்த்தா. அங்கே ஒரு ஸ்டூல் இருந்தது, அதை எடுத்து போட்டுண்டான். அது மேலே ஏறி நின்றுண்டான். எனக்கு வயசாயிடுத்துமா அப்படின்லாம் சொல்கிறான். அது நந்தகோபர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஒரு நல்ல நாள் குறித்து கண்ணனுக்கு அழகா அலங்காரங்கள்லாம் பண்ணி கண்ணனை அழைச்சிண்டு, நந்தகோபுரம் தானே மாடு மேய்க்க போறாரு டெய்லி, அதனால நந்தகோபுரம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாத, பிருந்தாவனத்துல குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி குழந்தைய அழைச்சிண்டு கிளம்பிட்டார் நந்தகோபர். ஸ்ரீ பிருந்தாவனத்துல வந்து குழந்தை இஷ்டத்துக்கு விளையாடுறது. கேச்சித் வேணூன் வாதகந்தஹ துமாந்தஹ காஸ்ருங்காமி கேச்சனை கேச்சித் பிருங்கைஃ பிரகாயந்தஹ கூஜந்தஹ கோகிலைஃ பரே விச்சாயாபிப்ரதாவந்தஹ கச்சந்தः சாதுஹம்சகைः பகைருபவிசந்தஸ்ச நிருத்யந்தஸ்ச கலாபிபிः விகர்ஷந்தः கீசபாலானி ஆரோகந்தஸ்ச தைர்த்ருமானி விகுர்வந்தஸ்ச தைः சாகம் ப்ளவந்தஸ்ச பலாசிஷு. இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு எல்லாம் பிரகிருதியோட தான் விளையாட்டு. எல்லாம் கிளாஸ் ரூம்லயே உக்காந்துக்கோ, எல்லாம் அப்படியே பாடத்தை கவனிக்கணும். அப்புறம் கேம்ஸ் பீரியட்னு ஒரு பீரியடு, விளையாட்டும் ஒரு பீரியடு. அது கையை இப்படி தூக்கு, காலை இப்படி தூக்கு, இப்படி ஆட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ½ எடுத்து அப்புறம் விளையாடுறதா இருந்தால் விளையாடு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் இஷ்டத்துக்கு, அது இஷ்டத்துக்கு விளையாடுறது. வேணூன் வாதயந்தஹா. சில குழந்தைகள்லாம் கண்ணநாட்டமே குழல் ஊதுறது. கல்யாணி காம்போஜி ஒன்றும் தெரியாது, எல்லாம் இஷ்டத்துக்கு ஊதும். ஒரு 10-15 சேர்ந்து நின்றுட்டு புல்லாங்குழல ஒரே தெரியா எல்லாம் அபஸ்வரம், எல்லாம் இஷ்டத்துக்கு ஊதுறது. அதுதான் வேணுன் வாதயந்தஹ துமாந்தஹ காஸ்ருங்கானி கேச்சனே. கொம்பு வாத்தியம்னு ஒரு வாத்தியம் வளைஞ்சிருக்கும். சில குழந்தைகள்லாம் அந்த வாத்தியம் வாசிக்கிறார்கள். குயில் போல கூவறார்கள், மயில் போல ஆடுறார்கள். குரங்கு விளையாட்டு அப்படின்னு ஒன்றும். இந்த குரங்கு பக்கத்தில் போய் உக்காந்துன்னு இருக்கிறான். குரங்கு உர், இவனும் உர் அப்படிங்கிறான்.
குரங்கு இப்படி தாவித்துன்னா இவனும் தாவறான். குரங்கு இப்படி ஒத்து ஒத்து பார்க்கறது, என்னது நம்மளாட்டமே இருக்கு ஆனா நம்மளாட்டமே இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு பார்க்கறது. உடனே இவன் இப்படி தடவி பார்த்தான், நமக்கு வால் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டான். அம்மாட்ட போய் சொன்னான், இந்த குரங்கு விளையாட்டு விளையாடுறச்சா வால் இல்லை அப்படின்னா. அவன் அம்மா சொல்லிவிட்டா, நீ தாண்டா வாலு அப்படின்னு சொல்லிவிட்டா. சாகம் பேகைர் விலங்கந்தா சரித் பிரஸ்ரவ சம்ப்ளுதாக விகசந்த பிரதிச்சாயாக சபந்தஸ்ச பிரதிஸ்வனா. எதிரொலி விளையாட்டு. எதிரொலி கேட்கும் காட்டுலலாம். எதிரொலி ரங்கநாதர் கோவில்ல கூட எதிரொலி கேட்கும். ஒரு இடத்துல பிராகாரத்துல அந்த எதிரொலி கேட்கிற இடத்துல போய் நின்னுண்டு ரங்கா அப்படின்னு கத்தினோமானா ரங்கா 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 அப்படின்னு கேட்கும். அதை கேட்டாக்க இவனை ரங்கநாத நாமம் தானே, கேட்கறதும் புண்ணியம் தானே, நம்ம சொல்றதும் புண்ணியம் கேட்கறதும் புண்ணியம் தானே. ஆனா இது ஒரு விளையாட்டு, இந்த பசங்களுக்கு விளையாட்டா இருக்கிறதுனால எதிரொலி கேட்கிற இடத்துல போய் நின்னுட்டு திட்டுறது. ஏதாவது டாய் டாய், நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கு நான் வருவேன், டாய் போடாதே, டாய் போடாதே, மரியாதையா பேசு, மரியாதையா பேசு, வாங்கோன்னு சொல்லு, வாங்கோன்னு சொல்லு, போங்கோன்னு சொல்லு, போங்கோன்னு சொல்லு, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. சபந்தஸ்ச பிரதிஸ்வனானு. அது ஒரு விளையாட்டு. என்ன சாதாரண விளையாட்டெல்லாம். இது மயில் போல ஆடுறான், குயில் போல கூவறான். சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டாள் ஸ்ரத்தையா சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னா விளையாட்டு சாதாரண விளையாட்டு தான். ஒவ்வொரு விளையாட்டுலையும் சேர்ந்திருக்கிறது பரபிரம்மம்னா. சுகர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாங்கள்லாம் அக்ஷரம் அச்சிந்தியம் அனிர்தேசியம் கூட்டஸ்தம் சுயஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதே பரபிரம்மம் இந்த குழந்தைகளோட கூட விளையாடுறதுக்கு கிடைச்சுடுத்தே. இந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சுகர் நினைக்கிறார். அந்த பார்வையில பார்க்கிறார். அஹோபாக்கியம் அஹோபாக்கியம்னு அந்த பார்வையில சுகர் பார்க்கிறார். கன்றை குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு வத்சாசுரன் வத்தான். கன்று வடிவில் வந்திருக்கிறான். அந்த வத்சாசுரனுடைய பின் 2 காலையும் வாலையும் பற்றி தூக்கி சுழட்டி அங்க ஒரு கபித்த விருட்சம், அந்த கபித்த விருட்சத்துல சடக் சடக்குன்னு அடிச்சான் கண்ணபிரான். பழங்கள்லாம் கீழே உதிர்ந்தது. பழத்தெல்லாம் இந்த குழந்தைகள் வாயில போட்டுண்டது. செத்த அசுரனை 4 உத விட்டது. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி. திருப்பாவையை வச்சுட்டே சொல்லிவிடலாம் போல இருக்கு. கிருஷ்ணலீல பூரா திருப்பாவையிலே இருக்கு. பகாசுரன் அப்படின்னு வத்தான். கொக்கு வடிவில் வந்திருக்கிறான். அந்த பகாசுரன் கிருஷ்ணனை முழுங்கி விட்டான். தொண்ட பரியந்தம் போன கண்ணன் உடனே நெருப்பு மாறி சுட்டான், கக்கினான். சல்னு கீழே குதிச்சு அந்த பகாசுரனை கிழிச்சு போட்டு விட்டான். அகாசுரன் அப்படின்னு வத்தான். அந்த அகாசுரனும் கண்ணனையும் எல்லா குழந்தைகளையும் முழுங்கி விட்டான். மலைப்பாம்பு வடிவில் வந்திருக்கிறான். பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த அகாசுரனை பிளந்து போட்டு விட்டான். அவனுடைய சரீரத்திலேருந்து ஒரு ஜோதி பிரிஞ்சு பகவானுடைய திருவடியில போய் சேர்ந்தது. சமாகிரன் நந்தன மல்லிகாதிபிஹி. தேவதைகள்லாம் புஷ்ப வருஷங்கள்லாம் பண்றா. ஜெயஹோ அப்படின்னு ஜெயகோஷங்கள்லாம் பண்றா. இந்த தேவதைகள்ல பிரம்மதேவன் முக்கியமான தேவதை. பரம பாகவதர் ஸ்வயம்பூர் நாரத சம்புன்னு சொல்லும் பொழுது பிரம்மாதான் ரொம்ப முக்கியமானவர். கிருஷ்ணலீலையை பார்க்கணும்னு ஆசையா வந்து காத்துண்டு நிற்கிறார். திரஷ்டும் மஞ்சுமஹித்வம் அந்யதபி தத்வத்சானி இதோ வத்சபானி. பிரம்மா குழந்தைகளே கன்றுகளே பிரம்மலோகத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கதைக்காக. கதையில ரஞ்சகமா கதை சொல்லணும், எல்லாரும் ரசிப்பா, அப்பதான் அதுக்காக சொல்லுவோம். சரஸ்வதிக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது, அங்க போய் சாணி கிணி போட்டுது பிரம்மலோகத்துல, அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்பதான் எல்லாரும் சிரிப்பா, அதுக்காக சொல்லுவோம். பாகவதத்துல அப்படி இல்லை. பாகவதத்துல சுகாச்சாரியால் பாகவத ரீதியா இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு
சுகாச்சாரியால் என்ன சொல்லிவிட்டார்னு கேட்டாக்க, பிரம்மா குழந்தைகளே கன்றுகளை மறைச்சார் அப்படிதான் சொல்லியிருக்கார். பிரம்மலோகத்துக்கு கொண்டுண்டு போனார் அப்படின்னு சொல்லலை. இந்த குழந்தைகளே கன்றுகளை மறைச்சார், அதை வெளியில தெரிய விடாம மறைச்சுட்டார், அவ்வளவுதான். தேவாளுக்கு எதுவும் சாத்தியம், தேவாளால எதுவும் சாத்தியம். ஆகையினால அது எங்க இருக்குன்னு அவர் என்னத்துக்கு பிரம்மலோகம் வரைக்கும் கொண்டு போனோம். அது எங்க இருக்கு பிரம்மலோகம்? அது புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலம் எங்க இருக்கு? பிரம்மலோகம் வரைக்கும் இங்கேருந்து இந்த செட்டை கொண்டு போவாரா? கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. இந்த செட்டை அவர் எங்கேயுமே கொண்டு போகல, அங்கே தான் வச்சிருக்காரு, பிருந்தாவன்லே தான். ஆனா அது வெளியில தெரியாம மறைச்சிருக்கார். அது கிருஷ்ணனுக்கும் தெரியும். கிருஷ்ணன் பார்த்தான், என்னத்துக்கு இவ்வளவு திண்டாடுற, நீயே கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு விடு அப்படின்னு கிருஷ்ணன் அவருக்கு ஏத்த ஒரு லீலையை காட்டினார். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகம் தான் அது சொல்றது. திருஷ்டும் மஞ்சு மஹித்வம் அந்யதபி தத்வத்சாமி இதோ வத்சபானிஹி நீத்வா அந்யத்ரே. வெறுமனே அந்யத்ரே அவ்வளவுதான் இருக்கு பாகவதத்துல. அதனால அந்தரததாத் கேவஸ்திதோய புராகா திருஷ்ட்வா காசுர மோட்சனம் பிரபவதः ப்ராப்தः பரம் விஸ்மயம். அப்படி எல்லா குழந்தைகளையும் கன்றுகளையும் கொண்டு போயிட்டார். அவருக்கு ஏத்த ஒரு லீலையா காட்டணும்னு பகவான் சங்கல்பிச்சான். சர்வம் விஷ்ணுமயம் ஹிரங்கவதஜஹா சர்வஸ்வரூபோ பபௌ. அவ்வளவு கன்றுகளாகவும் தானே ஆகி, அவ்வளவு குழந்தைகளாகவும் தானே ஆகி, மாடுமேக்கிற பெரம்பாகவும் தானே ஆகி, தானே தன்னையே தன்னை கொண்டே மேய்ச்சிண்டு போனார். ஆச்சரியமா இருக்கேன். சுகர் சொல்றார், இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, டெய்லியே இதை தான் நடத்தின்னு இருக்கார் அப்படிங்கிறார். அது என்ன, அது ஒன்றும் இல்லை, இத்தனை பேர் இருக்கோம், ஸ்திரீகள்லாம் இருக்கா, புருஷாலாம் இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, எல்லாரும் இருக்கோம். ஆனா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் தனித்தனி ஐடென்டிட்டின்னு நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வெவ்வேறு வெவ்வேறு அப்படின்னு நம்மள நினைச்சுட்டு இருக்கோம். சுக்கர் சொல்றார் எல்லாருமே ஒண்ணுதாங்கிறார். ஆமா, எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாம் வெவ்வேறு ஐட பரியந்தம் வெவ்வேறு தான். எல்லாருமே கிருஷ்ணன் தான் நினைக்கிற வரைக்கும் ஸ்திரீகள்னும் பார்க்க கூடாது, சுகர் மாதிரி பார்க்கணும். அவர் ஸ்திரீகள்னும் பார்க்கல, புருஷால்னும் பார்க்கல, குழந்தைகள்னும் பார்க்கல. அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. எல்லாருமே கிருஷ்ணஸ்வரூபந்தான், நாராயணஸ்வரூபந்தான். இன்னும் பார்த்துட்டோமானா ஆனந்தந்தான், எப்பவுமே ஆனந்தந்தான். ஆகையினால எங்கேயுமே யாருமே எந்த காரியத்தை செய்தாலுமே அந்தர்யாமியா இருந்துண்டு அவர்தானே நடத்திண்டு போறார் அப்படின்னு சொல்றார். இந்த லீலையும் அத்வைதத்தினுடைய பராகாஷ்ட சொன்னேனோ, மண்ணு திங்கிற லீலையே, அது மாதிரி பிரம்மமோகனமும் அத்வைதத்தினுடைய பராகாஷ்ட. அதனால ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரம்மமோகன லீலையே. நிறைய சொல்லியிருக்கார் பிரம்மமோகன லீலையே. ஏன்னா முதல்ல ஏகரூபமா இருக்கிற கிருஷ்ணன், அப்புறம் அவ்வளவு கன்றுகளும் அவ்வளவு குழந்தைகளும் தானே அப்படின்னு காட்டுற கிருஷ்ணன், அவ்வளவும் மறைச்சு விட்டு மறுபடியும் கிருஷ்ணன் அப்படின்னு மூணா காட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி மூணா காட்டுறது தான் பிரளயத்தினுடைய ஆரம்பத்துல சயேகா அப்படின்னு இருக்கிற பரபிரம்மஸ்வரூபம் ஏகஹான்னு இருக்கு. அப்புறம் ஸ்திதி காலத்துல எவ்வளவு நாமரூபங்கள்னு தெரியறதோ அவ்வளவு நாமரூபமும் பிரம்மமே அப்படின்னு காட்டுறது. அப்புறம் ஸ்திதி காலம் போய் மறுபடியும் பிரளய காலத்துல பிரம்மமே மிச்சப்படுறது அப்படின்னு காட்டுற சத்வித்யே அப்படின்னு இருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல. இதுக்கு சத்வித்ய சதே வேத மக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம்னு சொல்றா இல்லையா. சத்தாகவே இருந்தது, ஒன்னாகவே இருந்தது, ஞானஸ்வரூபமாகவே இருந்தது அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அதுதான் அது, அந்த ஸ்வரூபந்தான் கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு. சச்சின்மயோ
நீலிமாகா சச்சிதானந்த பரபிரம்மஸ்வரூபம். அப்பேற்பட்ட நீல ஜோதி பிரம்மமோகனத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பிரம்மமோகனத்தை சொல்லி அத சச்சிதானந்த பரபிரம்மம் ஆச்சாரியாளுடைய ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அப்படி பரபிரம்மஸ்வரூபமா இருந்தது அப்படிங்கிறார். அந்தந்த கன்றுகளை அந்தந்த கோஷ்டத்துல கொண்டு கட்டிவிட்டார். அந்தந்த குழந்தைகளா ஆகி அந்தந்த அம்மாவை போய் யசோதைக்கு கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சிடுத்து அம்மான்னு கூட்டார். பிரம்மதேவன் போய் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு வரத்துக்குள்ள 1 வருஷம் ஆயிடுத்து. இந்த மாடெல்லாம் புதுக்கண்ணே போட்டுடுத்து. கோவர்தனமலை சாரல் புதுக்கண்ணெல்லாம் ஊட்டின்னு இருக்கு. அங்க பழைய கண்ணுக்குட்டி எல்லாம் வருது. பழைய கண்ணுக்குட்டி எல்லாம் சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன். அதனால அந்த மாடு ஊட்டின் இருக்கிற புது கண்ணுக்குட்டிய உதச்சிட்டு அந்த பழைய கண்ணுக்குட்டிக்கு ஊட்ட விடணும் அப்படின்னு வேகமா ஓடுறது. அதை தடுக்கணும் அப்படின்னு ஆயர்கள்லாம் அங்கேருந்து வேகமா வர. அப்போ குழந்தைகளை பார்த்ததும் அளவு கடந்த பிரேமை ஏற்படுறது. உடனே குழந்தைகளை தூக்கி வச்சுண்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டா அந்த ஆயர்களுக்கு குழந்தைகளிடத்துல ஏற்பட்ட பிரேமையோ அந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டியின் இடத்துல ஏற்பட்ட பிரேமையோ அலௌகிகமா இருக்கே அப்படின்னு பலராம சுவாமி கேட்கிறார். யான் பிரேமா கதம் பவேத், என்னிடத்துல மறைக்க கூடாது அப்படின்னு கண்ணபிரான் சொல்றான். உங்களிடத்துல மறைக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது, நீங்க தான் பாருங்கோளே அப்படின்னு காட்டினதும் பலராம சுவாமி பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு கன்றுகளும் அவ்வளவு குழந்தைகளும் கோபாலர்களா காட்சி தர. பிரம்மதேவன் அங்கேந்து வந்து பார்க்கிறார். இங்கேயும் ஒரு செட்டு இருக்கு. நான் கொண்டு போனேனேன்னு பார்க்கிறார். அங்கேயும் ஒரு செட்டு இருக்கு. உடனே பிரம்மா நினைச்சின்றார், இது அசலா அது நகலா, அது அசலா இது நகலா. தன்னை பார்த்தார், நம்மளே அசலா நகலா. ஸ்வயமேவ விமோகிதா, பிரம்மாவே மோகிச்சு போயிட்டார். உடனே கண்ணபிரான் பிரம்மதேவனை ஒரு கட்டாட்சம் பண்ண. பிரம்மா கண்ணை கசக்கிண்டு பார்க்கிறார். அங்க இருக்கிற அவ்வளவு கன்றுகளும் அவ்வளவு குழந்தைகளும் சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பாணயா, சதுர்புஜ மூர்த்தியா சங்க சக்கர கதாதாரியா நீலமேக சியாமளனா கோட்டி சூரிய பிரகாசனா நாராயணனா காட்சி தர. அந்த காட்சியும் மறைஞ்சது. ஒரு சின்ன கண்ணன் கையில தயிர் சாதம் வைத்து கொண்டு கோகுலத்துக்கு போறதுக்கு வழி தெரியல அம்மா அப்படின்னு அழுதுண்டு நிக்கிற ஒரு கண்ணன். அந்த கண்ணனை பார்த்தார். இவர் மனசுல தோணித்து, இதுக்கு அடுத்தது என்ன காட்ட போறாரோ அதுக்குள்ள சரணாகதி பண்ணிவிடணும் அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணபிரானுடைய திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணி பகவான பார்த்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். நௌமித்யதே பிரவபுஷே தடிதம்பராயே குஞ்சாவதம்ச பரிபிச்சல சன்முகாயே வன்யஸ்ரஜே கவல வேத்ர விஷாண வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாயே. அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோபவ்ரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பூர்ண வஸ்து, சனாதனமான வஸ்து, பரபிரம்மஸ்வரூபம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் சொல்லும்படியாக ஆனந்த ஸ்வரூபி இந்த குழந்தைகளுக்கு மித்ரம் பரமானந்தம் மித்திரமா கிடைச்சதே. இந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது? அஹோபாக்கியம் அஹோபாக்கியம். இந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது? இப்படி எல்லாம் கொண்டாடி எல்லா குழந்தைகளையும் கன்றுகளையும் பிரம்மதேவன் பகவானிடத்துல ஒப்படைச்சார். பகவானிடத்துல பிரார்த்திச்சுண்டார். அடுத்த ஜன்மான்னு எனக்கு ஒரு ஜன்மா உண்டு அப்படின்னு சொன்னாக்க
இந்த பிருந்தாவனத்துல புல்லாய் பிறவி தர வேண்டும். புல்லாய் பிறவி தந்தால் நில்லாது, ஆகையால் கல்லாய் பிறவி தர வேண்டும். இப்படியெல்லாம் பாட்டு இருக்கு ராசகானத்துல. அது மாதிரி பாடுறார். அது மாதிரி பிரம்மஸ்துதியில பிரம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறார். கதமாங்கிரி ரஜோபிஷேகம், கதமாங்கிரி ரஜோபிஷேகம். யாராவது ஒரு விரஜவாசி, இந்த விரஜவாசியினுடைய பாததூளி என் சிரசுல விழாதா? அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேனே, இப்படியெல்லாம் ஆழ்வார் சொல்றார் இல்லையா? நான் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஒரு படியாய் கிடப்பேனே. காலி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு. முதல்ல மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். 7 மலையில முதல் மலை இருக்கே, இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். அந்த மலை ஏறிவிட்டோம், அதுதான் காலி கோபுரம். அங்கதான் காலி கோபுரம் இருக்கு. அந்த மலை ஏறுற இடத்துல ஒரு படியா பெருமாள் வச்சிட போறாரே, அங்க எங்கேயாவது ஒரு படியா வச்சா கூட நான் இருப்பேன், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாக்க, பவழவாய் காண்பேனே, நான் உங்களுடைய திருமுகத்தை பார்க்கணும், உங்க பவழவாய பார்க்கணும். அதனால நான் அது மாதிரி உங்க பவழவாய எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற படியா இருக்கணும். எவ்வளவு ஆழ்வாருக்கு மனசுல அது மாதிரி ஒரு ஆசை இருக்கு. அப்படி ஆசை இருக்கிறதுனால கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற படியா இருந்தாதான் பெருமாளுடைய திருமுகத்தை எப்பவும் பார்த்துட்டே இருக்க முடியும். இருக்கிறவாளும் ஜருகண்டி சொல்ல மாட்டா. அவ என்ன நினைச்சுப்பானா, அது ஒரு படின்னு நினைச்சுப்பா, கீழே இருக்க ஏதோ படி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. அதனால பாக்குறவா பார்த்தாக்க அது படி அப்படின்னு அவளுக்கு தோணணும். ஆனா எனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் உங்களை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார் அப்படின்னு வருது இல்லையா? படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேனே. இந்த சுவாமி புஷ்கரணி, அங்க சுவாமி புஷ்கரணின்னு இருக்கு, நிறைய புஷ்கரணி இருக்கு. இருந்தாலும் சுவாமி புஷ்கரணி தான் பிரதானம். அந்த சுவாமி புஷ்கரணியில நான் ஒரு மீனாய் இருப்பேனே. குலசேகர ஆழ்வார் பேர் அவருக்கு. குலசேகர ஆழ்வார் தான் இதெல்லாம் சொல்றார். அதுல ஒரு மீனாய் இருப்பேனே, இல்ல மீனை கொத்தக்கூடிய ஒரு கொக்காய் இருப்பேனே. ஒரு பாசுரத்துல ஒவ்வொன்னா சொல்லிண்டே வந்தார். அப்புறம் கடைசியில சொன்னார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. இந்த திருமலையில ஏதேனும் ஆவேனே, எப்படி வேணாலும் இருப்பேன். ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானம், பெரியவாச்சாம்பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும். ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார். நான் படியாத்தான் இருப்பேன், இல்ல கொக்காதான் இருப்பேன், இல்ல மீனாதான் இருப்பேன் அப்படின்னு போய் பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டோமானா அது ஏன் இஷ்டம்னு இருக்கு. அப்படி ஏன் இஷ்டப்படி நான் இருக்கேன் அப்படின்னு போய் பெருமாள்கிட்ட சொல்லாம ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லிவிட்டாக்க, உங்க இஷ்டப்படி நீங்க திருமலையில என்னை எப்படி வைக்கிறீங்களோ நான் அப்படி இருக்கேன். அதனால நான் உங்கள்கிட்ட கண்டிஷன் போடல. நீங்க என்னை எப்படி வச்சுக்கிறீங்களோ, திருமலையில என்னை எப்படி வைக்கணும் நினைக்கிறீங்களோ அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு கடைசியில ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானம் பண்றார் அந்த இடத்துல. அது மாதிரி பிரம்மஸ்துதியில இருக்கு. பிரம்மதேவன் கண்ணபிரானிடத்துல பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரம்மா பட்டம்னு ஒரு பட்டமா, பிரம்மான்னு உட்காந்துருக்காரு. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய போஸ்ட் பிரம்மா போஸ்ட் தான். தேவேந்திரன், பிருகஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மா. இந்த போஸ்டுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவா. ஆனா சில பேர் ரொம்ப பெரிய போஸ்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு விட்டு கடைசியில போஸ்ட்ல உக்காந்த அப்புறம் தான் தெரியும், 1 மாசம் 2 மாசம் ஆனப்புறம், என்னடா அது இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா, இந்த போஸ்டுக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா, வேலையும் ஜாஸ்தியா இருக்கு, கையெழுத்தே ஒரு நாளைக்கு 40-50 கையெழுத்து போட வேண்டி இருக்கு, கையெழுத்து போட்டா மாட்டினுடு வேணும்னு பயமா வேற இருக்கு. இந்த போஸ்ட்ல உக்காந்தா எதையாவது கையெழுத்து போட்டு விட்டு
அப்புறம் நாளைக்கு ஏதாவது மாட்டின்னுடுவோமோ அப்படின்லாம் பயமா இருக்கு. இப்படி போய் இந்த போஸ்ட்ல போய் மாட்டின்டேனே அப்படின்லாம் தோணி போயிடும். ராத்திரி தூக்கம் வராது. அது மாதிரி ஒரு போஸ்ட், பிரம்மா போஸ்ட் அப்படிங்கிறது. ஹிரண்யகசிப்புன்னு யாராவது தபசு பண்ணுமா? அவனுக்கு போய் வரன் கொடுக்கணும். கண்ணா பின்னான்னு கேட்பான். மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது அப்படிலாம் கண்ணா பின்னான்னு கேட்பான். ராவணன் ஒருத்தன் யாகம் பண்ணுவான், அவன்கிட்ட போய் நிற்கணும். தேவாள்கிட்ட தான் பழகணும்னு இல்லை, கண்ணா பின்னான்னு எல்லார்ட்டையும் பழகணும். அதனால பிரம்மா சொன்னார், அடுத்த ஜென்மான்னு ஒரு ஜென்மா இருந்ததுன்னா ஸ்ரீ பிருந்தாவனத்துல ஒரு புல்லாய் பிறவி தர வேண்டும். நான் ஒரு புல்லாகவாவது இருப்பேன். அப்படி புல்லாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க கதமாங்கிரி ரஜோபிஷேகம் யஜ்ஜீவிதம் து நிகிலம் பகவான் முகுந்தஸ்து அத்யாபி யத் பதரஜஹ ஸ்ருதி மிருக்யமேவே. யாராவது ஒரு விரஜவாசின்னு பேரு, அந்த விரஜவாசியினுடைய பாததூளி என் சிரசுல விழாதா? பிரம்மதேவனுக்கு பரமானு நாக தேவத்தை, பாம்புலியே தேவத்தை, 101 சிரசு, ரமணத்வீபம் அப்படிங்கிற ஒரு இடம். கருட பகவானுக்கு அபச்சாரப்பட்டான். கருட பகவான் அடிச்சு துரத்தினார். ஸ்ரீ பிருந்தாவனத்துல இருந்து கொண்டிருக்கிறான். இந்த காளியனை விரட்டி விடணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சான். தஞ்சண்ட வேக விஷவீரியம் அவேட்சியதேன துஷ்டா நதீஞ்ச கலசம்யமணாவதாரஹ கிருஷ்ண கதம்பமதிருஹ்ய ததோதி துங்கம் ஆஸ்போட்ய காடரசனஹ ஞபததி மூலகச்சமா கட்டிண்டு யமுனை வெகு தூரத்திலேந்து காளியன் பார்த்தான். புஷ்னு சீரிண்டு பளிச்சு பளிச்சுன்னு நாகரத்னங்கள்லாம் மின்ன பளிர் பளிர்னு நாக்க நீட்டிண்டு அங்கேந்து இப்படி படம் எடுத்து பார்க்கறது. ஒத்தத்தல பாம்பு அங்கேருந்து வந்த பாம்பு வர வேண்டாம், இந்த ரப்பர் பாம்புன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரப்பர் பாம்பை இப்படியே இந்த சில பசங்கள்லாம் இப்படி வச்சுன்னு இருக்கும். அது யாராவது மாமா வந்தாக்க இப்படி விடும், இப்படி விட்டாக்க புஷ்ன்னு இப்படி அங்கேருந்து வரும். அதை பார்த்தாக்க அந்த மாமாக்கு என்னடா அது அப்படின்பா. அது ஒரு விளையாட்டு. இங்கேருந்து உள்ள வச்சுருக்கும், உத்தரியத்துக்குள்ள இப்படி வச்சுன்னு இருக்கும். யாராவது மாமா வந்தாக்க உடனே புஷ்ன்னு இப்படி விடும். அதை பார்த்தாலே பயமா இருக்கும். இந்த பாம்பு பட்டாசுன்னு ஒன்று இருக்கு, கன்றாவி. இந்த தீபாவளியில் பாம்பு மாத்திரையா என்னோ பேர் அதுக்கு, பாம்பு பட்டாசுன்னு, அதை கொளுத்தி விட்டாக்க மகாநாத்தம். அது இருக்கிறதுலே 2-3 மாத்திரையை சேர்த்து இருக்கிற மாத்திரை போறாதுன்னு இந்த பாம்பு மாத்திரை 2-3 சேர்த்து ஒரே புகஞ்சு ஒரே நாத்தம் நாரி அதுலேருந்து பாம்பு மாதிரி புஷ்னு என்னோ வரும். அப்படி இல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அது விளையாட்டா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 101 சிரசு பாம்பு அங்கேந்து இப்படி படம் எடுத்தது அப்படின்னு சொன்னா 5 வயசு குழந்தை தானே கண்ணன். பேன்னு கத்தனமோ இல்லையோ, என்னடா பாம்பு அப்படின்னு கத்தனமோ இல்லையோ. இந்த காளியனை பார்த்து பகவான் மந்தஹாசம் பண்றானா? என்ன மந்தஹாசம் பண்றானே அப்படின்னா, அவன் படுக்கையே பாம்பு படுக்கதான். அவா பெட்டில் படுத்துட்டாதான் அவளுக்கு தூக்கம் வரும். இவனுக்கு படுக்கையே ஆதிசேஷன்தான். ஆகையினால ஒரு மந்தஹாசம் பண்ணதும் இந்த காளியன் அவ்வளவு கோபத்தோட வந்தவனுக்கு கண்ணனிடத்துல பிரியம் வந்துடுத்து. இந்த குழந்தைய கட்டிண்டு கொஞ்சனம் அப்படின்னு தோணி போயிடுத்து திருவடியிலேந்து போட்டு சுத்தி 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 திருமுகம்தான் தெரியறது. யமுனா தீரத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கத்த ஆரம்பிச்சுடுத்து. கோபிகைகள், கோபாலர்கள், நந்தகோபன், யசோதை எல்லாம் அடிச்சுண்டு கதறார்கள். பலராமசுவாமி மட்டிலும் பிரசன்னமா இருக்காரா. எப்படி அவரால் பிரசன்னமா இருக்க முடியறதுன்னா, தான் தான் ஆதிசேஷன் அப்படிங்கிற ஸ்வரூப ஞானத்தோட இருக்கார். அதனால அவரால் பிரசன்னமா இருக்க முடியறது. நந்தகோபர் தைரியம் இழந்துட்டார். இப்பவே யமுனையில போய் குதிக்கிறேன், எப்படியாவது கண்ணனை காப்பாத்துறேன்னு கிளம்பிட்டார். அங்கேந்து போய் நந்தகோபரை கட்டி பிடிச்சி தடுத்து நிறுத்தி
அவரை சமாதானப்படுத்தி விட்டுட்டார் பலராம சுவாமி. தாசிஷோ பவிஷ்யந்தி ந கதாசித் அபிஸ்புடம். எவ்வளவு வைதீகர்கள் உன் குழந்தை தீர்காயசா இருப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஆகையினாலே உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னதும் அப்படியே கட்டுப்பட்டு நின்னுட்டார். கண்ணபிரான் காளியனுடைய பிடியிலேந்து தன்னை விடுவிச்சு கொண்டான். காளியன் புஷ்னு இப்படி தலையை தூக்கினான். பகவான் சரணத்துல நூப்புறம் கொஞ்சம் சல்னு ஏறிவிட்டான். முன்னாடி தூக்குறான், பின்னாடி தூக்குறான், வலது பக்கம் தூக்குறான், இடது பக்கம் தூக்குறான். நமதேங்க சதைக சீர்ஷ்ணா தத்தன்மர்தே கரதண்டதரோங்கிரிபாதை. எங்கெங்க தலையை தூக்குறாரோ அங்கங்க ஜல் 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 அப்படின்னு திருவடிய வைக்க அதுவே ஆனந்த தாண்டவமா ஆயிடுத்து. நைஸா வாழை தூக்கினா லவுக்குன்னு வாழை பிடிச்சுன்னுட்டான். இன்னும் டான்ஸ் ஆடுறதுக்கு சௌரியமா ஆயிடுத்து. திமி 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 தி பதகிருத நடனஹா தக 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 மணிகணனிகரஹ ஜய ஜய ரவயுத சுரகண வினுதஹ விஹரதி பணிவர சிரசி மதுபதி. திமி 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 திமின் பகவான் நாட்டியம் ஆட பகவான் போட்டு கொண்டிருக்கக்கூடிய பூஷணங்கள்லாம் தகதக தகதகன்னு மின்ன. ஆகாசத்துல தேவதைகள்லாம் ஜெக 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 ஜெகன்னு ஜெயகோஷங்கள்லாம் பண்ண, புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ண, வாத்திய கோஷங்கள்லாம் பண்ண. தையா தத தத தையா தத தத தையா ததேதி கந்தர்வாக தாளம் பாட்டம் வாதனமாரேபிர உச்சகைஹி முதிதாக. தையா தத தத தை அப்படின்னு ஜதி எல்லாம் பாட தேவாதிபி சமக சேவாதரத்வரித கேவாக கோஷ முகரைஹி திருஷ்டாவதானமிக துஷ்டாவ சௌரி மகிரிஷ்டாவரோத சகிதா. சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம்னு பண்ணியிருக்கார். அதுல இருக்கு இந்த ஸ்லோகம். தேவதைகள்லாம் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசையினால் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம்னா நம்மளே ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான். கண்ணபிரான் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னதும் தேவாள்லாம் பார்த்தா. சில பேர் புஷ்ப வருஷம் பண்றா, சில பேர் பாட்டெல்லாம் பாடுறா, சில பேர் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா, அப்படி சில பேர் ஜாய் ஜாயின் ஜாய்ஹோ போடுறா. எல்லாமே கைங்கரியம் தான். அப்படி அத்தனை பேரும் அவாவாளும் கைங்கரியம் பண்ண யமுனா தீரத்துல கோபிகைகள், கோபாலர்கள், நந்தகோபன், யசோத எல்லோருக்கும் ஆனந்தம். ஜெகநாதனே நர்த்தனமாடினான்னா ஜகத்துக்கே ஆனந்தம். ஆனா காளியன்தான் வெளி தாங்காம எவ்வளவுதான் அவன் தலையை காட்டிகிட்டே இருப்பான். டான்ஸ் நன்னா தான் இருக்கு, ஆனா ஸ்டேஜ் காளியன்னா ஸ்டேஜ். அவன் ரத்தத்தை கக்கிண்டு நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. சில சமயம் அர்ச்சகர் சடாரிய வைக்கிறச்ச நன்னா புட்டுன்னு வச்சுட்டார். தலையில சடாரிய வைக்கிறச்ச சில சமயம் மெல்ல மெதுவா வச்சு எல்லாம் சீக்கிரமே புனர்தர்சன பிராப்தி ரஸ்து எல்லாம் என்னென்னவோ சொல்லுவா. அப்படிலாம் அது மாதிரிலாம் சொன்னார். இன்னைக்கு அவருக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியல, அங்கேருந்து வந்ததும் நன்னா சடாரியால நன்னா பொட்டுன்னு தலையில, ஏற்கனவே தலை கொஞ்சம் வீங்கி இருக்கு, கரெக்டா அந்த இடத்துல போய் டபார்னு வச்சுட்டார். வச்சு போட்டு அமுக்கி சடாரிய அப்படியே அமுக்கிண்டே இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா சடாரி என்ன வச்சிருக்கார். அப்படியே சீக்கிரமேவ புனர்தர்சன பிராப்தி அஸ்து அப்படின்னு போட்டு அமுக்கி எடுக்கிற மாதிரி. சடாரி பாதுகை தானே, பகவானுடைய பாதுகை தான் சடாரி. அது மாதிரி இந்த காளியனுடைய சிரசுல திருவடியை வச்சு 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 அமுக்கினா இந்த காளியன் வலி தாங்காம நாராயணா மாம் பாகின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். நாராயணன் எங்கேயோ வைகுண்டத்துல இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கான். சிரசுல டான்ஸ் ஆடுறது தான் நாராயணன் அப்படின்னு காளியனுக்கு புரியல. அவாத்து மாமிக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுத்து. காளியநாத்து மாமிக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுத்து.
உடனே அவாத்து மாமி எல்லாம் காளியனை பார்த்து, எங்க எதிர்க்க நீங்க என்ன நாராயண மாம்பாகிக்கிறல, எதிர்க்க ஏதோ மேல உங்க தலையில ஏதோ டான்ஸ் ஆடுறாரு அவர் தான் அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி பார்க்கறா. அவனுக்கு ஒண்ணுமே காதலியும் விழல, எல்லாம் தலை சுத்துறது, மேல பகவான் குதிக்கிறதுனால அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவா பார்த்தா அவளே ரூபம் எடுத்துண்டு, தேவதைகள் தானே, பகவான்கிட்ட வந்து ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணா. நியாயோஹி தண்டா கிருதகில்பிஷேஸ்மின்னே தவாவதார கள நிகிரஹாய ரிபோசுதா நாமபி துல்லிய திருஷ்டே தத்சேதமம் பலமேவானுசம்சன்னே. தாலி பிச்சை கேட்கிறா. பகவானுக்கு அவரை வதம் பண்றதுல விருப்பம் இல்லை, அவர் வதம் பண்ணப்பட வேண்டியவரும் இல்லை, அவரை அந்த இடத்தை விட்டு விரட்டணும், அவ்வளவுதான். ஆகையினால பகவான் பரமானுகிரகம் பண்ணான், காளியனுக்கும் பரமானுகிரகம் பண்ணான். காளியனை பார்த்து சொன்னான், நாத்யான் மத்பாதலாஞ்சிதம், உனக்கு கருட பயம் இருக்காது, கருட பயத்தால தானே நீ இங்க வந்த, கருட பகவான் உன்னை எதுவும் செய்ய மாட்டார், உன்னுடைய ஒவ்வொரு சிரசிலையும் என்னுடைய திருவடி இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி இட்டுக்கிறோம் இல்லையா, கோபி அப்படின்னு இட்டுக்கிறா, இல்ல திருமண் அப்படிலாம் இட்டுக்கிறா இல்லையா, அது என்னது அப்படின்னா பகவானுடைய சரணம் தானே, பகவானுடைய திருவடி தானே. காளியின் விஷயத்துல திருவடியையே வச்சுட்டார் பகவான், தன்னுடைய திருவடியையே வச்சுட்டதனால கருட பகவான் உன்னை பார்த்தார் அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ண சரண காளியன் அப்படின்னு உன்னிடத்துல பிரேமையே காட்டுவார் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்பி வச்சுட்டார். நாகரத்னங்களால கிருஷ்ணனுக்கு அழகேந்து ஓடி வரான். ஏதுரா இவ்வளவு நகை, இந்த நகையெல்லாம் நாம் போட்டு விடலையே. உடனே கண்ணன் சொல்றான், அந்த நாக மாமி எல்லாம் போட்டு விட்டாம்மா அப்படின்னு கண்ணன் காட்டுறான்னா. பாதி ராத்திரிக்கு காட்டுத்தீ பிடிச்சு நடுத்து, அந்த காட்டுத்தீயை அள்ளி பருகி யோகேஸ்வரனா இருக்கிறதுனால பகவான் எல்லாரையும் காப்பாத்துறான். காளியன் ஒரு விஷ நாகம். இந்த காளியனுக்கே பகவானிடத்துல அப்படி ஒரு பிரேமை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்கு, கோபிகைகள் எல்லாம் 4 வயசு 5 வயசு குழந்தைகள், கண்ணனே 5 வயசு தான், கோபிகைகளுக்கு 4 வயசு அப்படின்னு இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுல ஆசை. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப ரசிக்கனா இருக்கான், ரொம்ப விஷமத்தனம் பண்றவனா இருக்கான், ரொம்ப ஃப்ரீயா பழகிறவனா இருக்கான், எப்ப பார்த்தாலும் இவாள்கிட்டயே வம்பு வச்சுப்பான். அவனுக்கு இவாளை விட்டா பொழுது போகாது, இவாளுக்கும் அவனை விட்டா பொழுது போகாது. அப்படி கிராமம்னா அக்ரஹாரத்துல இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் பழகும், அது மாதிரி மாத்தி மாத்தி பழகின்றே இருப்பான். ஆகையினால எல்லாமா சேர்ந்து தீர்மானம் பண்ணி வச்சிருக்கு, கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாமா சேர்ந்து. சாண்டில்யர் அப்படி ஒரு மகர்ஷி, அவர் வேற கிளப்பி விட்டுருக்கார் இந்த பசங்களை எல்லாத்தையும் கூட்டி. இந்த பசங்களை பார்த்து சொன்னார், காத்யாயனி விரதம்னு ஒரு விரதம் இருக்கு, மார்கழி மாசம் 30 நாளும் அந்த காத்யாயனி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணா பகவான் கிடைப்பான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யெட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோ. அப்படியெல்லாம் அந்த விரதம் அனுஷ்டானம் பண்ணணுமா. திருப்பாவை நோன்பு, திருப்பாவை நோன்ப சொல்றா நாச்சியார், நாச்சியார்னா ஆண்டாள். ஆனா காத்யாயனி விரதம் திருப்பாவை நோன்பு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஹவிஷ்யம் புஞ்சானா பாகவதத்துல சொல்றார், ஹவிஷ்யம் புஞ்சானா வெறும் ஹவிச சாப்பிட்டுண்டு கோபிகைகள்லாம் காத்யாயனி விரதம் அனுஷ்டானம் பண்ணா அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. இங்க திருப்பாவை நோன்ப சொல்றார், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய் போட்டுக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, அலங்காரம் பண்ணிக்க கூடாது, மெய் இட்டுக்க கூடாது, தலையில பூ வச்சுக்க கூடாது,
அப்படி எல்லாம் 30 நாளைக்கு சரீரத்தை வருத்திண்டு அப்படி அவ அனுஷ்டானம் விடிகார்த்தால எழுந்துக்கணும். மார்கழி மாசம் 30 4 மணிக்கே எழுந்துக்கணும். அப்படி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதமா அவ சொல்லிக்கிறா இல்லையா? இப்பெல்லாம் நம்ம அப்படி பண்றது இல்லையே. மார்கழி மாசத்துல வெடிகாரத்துல எழுந்துக்கிறதே பகுசிரமம். அதுவும் 30 நாள் எழுந்துக்கிறது ரொம்பவே சிரமம். 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துக்கிறதே ரொம்பவே சிரமம். அப்படிதான் நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கிறோம். எழுந்துட்டு பஜனைக்கு போகணும். 30 நாளும் பஜனைக்கு போகணும். 4 மணிக்கு வேண்டாம், 5 5:30 எழுந்துட்டா போறோம். அப்படிதான் எழுந்துட்டோம். அப்படின்னாலும் கூட நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்லா நெய் ஒழுக ஒழுக பொங்கலை பண்ணி, அதுவும் திருப்பாவையில் இருக்கு. இந்த நெய் முழங்கை வழிவாரன் இருக்கு. முழங்கை வழியா அந்த நெய் ஒழுகணுமா, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி பொங்கலை தயார் பண்ணி, இது வெடிகாரத்தால பஜனைக்கு போறது அப்படிங்க, மார்கழி மாசத்துல பஜனைக்கு போறதுங்கிறது பஜனைக்காக இல்லை, கடைசியில பொங்கல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. பஜனைக்கு அவெல்லாம் சுத்தட்டும். 6:30 தான் அவ சுத்திட்டு வருவா. சுத்திட்டு வந்த உடனே தான் பொங்கல் கிடைக்கும். பொங்கல் கிடைக்கிற டயத்துக்கு 6:15 போனா போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம போனா கூட பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். 5:30 சுத்தணுங்கிறது இல்லை. நம்மளால முடியாது. 5:30 யாரு சுத்துவா? நம்மளுக்கு சேர்த்து வச்சுதான் அவா சுத்துறாளே. அதனால அவா சுத்தினா கூட நம்ம 6:30 போய் பிரசாதம் வாங்கிண்டா கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. அப்படி பொங்கல் வாங்கிண்டா கூட பகவான் பரமானுகிரகம் பண்ணுவான். அப்படிங்கிறது தான் பஜனையினுடைய பெருமை. ஆரம்பத்திலேருந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது கோபிகைகள் ரொம்ப கடுமையா பண்ணியிருக்கா. அனுஷ்டானம் பண்ணது பவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன்யர்ச்சன விரதம். குழந்தைகள் வேற, 4 வயசு 5 வயசு தானே இந்த குழந்தைகள். அதுவும் யூபியில எப்படி இருக்கும் இந்த பனி, எப்படி இருக்கும் இந்த யூபி? டெல்லியில இருந்து பார்த்தா தான் தெரியும். யாராவது டெல்லிக்காரா இங்க இருந்தா அவளுக்கு நான் சொல்றது புரியும். முன்னாடி போற கார் தெரியாது. டிசம்பர் மாசத்துல முன்னாடி கார் போறது, இந்த கார்ல இருந்தா முன்னாடி போற கார் தெரியாது. அப்படி பனி கொட்டும். ஃப்ளைட் எல்லாம் கூட நின்று போயிடும் 2-3 நாளைக்கு. ஃப்ளைட்டுக்கு ரன்வே தெரியாது, அவ்வளவு பனி கொட்டும். அந்த பனியில எப்படித்தான் இந்த குழந்தைகள் யமுனையில போய் குளிர குடைந்து நீராடி ஒரு காத்யாயனி அம்பாள் விக்கிரகத்தை வச்சு, காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. நந்தகோபகுமாரனே, கண்ணனே பர்த்தாவாக அடையணும் அப்படின்னு இவாளுடைய பிரார்த்தனை. கண்ணனே கூட துணைக்கு வரானா இவாளுக்கு. இது போல இவா விரதானுஷ்டானம் பண்றாளே அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணன் கூட வரான். அப்படிங்கிறதுனால இவாளுக்கு மதி நிறைந்த நன்னாளாகாள். மதி நிறைஞ்சு போயிடுது. ஏன்னா கண்ணனை அடையணுங்கிறதுக்காக தானே இவ்வளவும். அது பலப்பிராப்தி ஆயிட்டதுனால மதி நிறைஞ்சு போயிடுத்து. யதோக்தமா விரதானுஷ்டானம் பண்ணி, இன்னைக்கு சங்கராந்தி எல்லாம் பட்டு சொக்காலாம் கட்டின்னு இருக்கு. இன்னைக்கும் பார்த்து கண்ணனும் வரல, கண்ணன் வரல. அப்படிங்கிறதுனால ஏன்னா குழந்தைகள் தானே, எல்லாம் வஸ்திரங்கள்லாம் அவுத்து வச்சு விட்டு எல்லாம் இஷ்டத்துக்கு விளையாடுறது. கண்ணனும் குழந்தை தானே. கண்ணன் அங்கேருந்து வந்தான், எல்லா வஸ்திரங்களையும் அள்ளி கொண்டான். அங்க ஒரு குருந்தை மரம், அந்த மரத்துல ஏறி உக்காந்துட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் ஆத்துக்கு போலான்னு தோணித்து இப்படி பார்த்தா ஒரு வஸ்திரம் கூட இல்லை. அப்படியும் பார்த்து இப்படி மேல பார்த்தா எல்லா வஸ்திரத்தையும் மேல போட்டுண்டு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான். சியாம சுந்தர தேதாஸ்ய கரவாமதவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ நோ சேத்ராஜ்ஞி ப்ருவாமகே. சியாமசுந்தர், நீ சமத்தோன்னு நாங்கள்லாம் தான்னு கேட்போமா? நீ வரிசையா கொடுத்துடணுமா? கொடுக்கலன்னா அப்பாட்ட சொல்லி மாட்டி வைப்போம்.
என்னவோ நான் தப்பு செய்தது போலவும் நீங்க தப்பு செய்யாதது போலவும் பேசுறீங்களே, இது மாதிரி குளிக்கிறது தப்பு இல்லையா? உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். உங்க அப்பா வரட்டும், எங்க அப்பா வரட்டும், உங்க அம்மா வரட்டும், எங்க அம்மா வரட்டும், உங்க தாத்தா வரட்டும், எங்க தாத்தா, உங்க பாட்டி வரட்டும், எங்க பாட்டி வரட்டும், இன்னைக்கு ஊரே கூடட்டும், அவ பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டுடலாமா அப்படின்னா உடனே இவாள்லாம் வயத்த சொரையர்னது, என்னடா அது ஊரையே கூட்டிடுவான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தருக்கு பார்த்தா, கிருஷ்ணா ஏதோ தெரியாத்தனமா பண்ணிவிட்டோம், நீ என்ன சொன்னாலும் செய்ய காத்திருக்கிறோம், சர்வ அபராத க்ஷமாபணம் எனக்கு செய்யக்கூடிய அஞ்சலி, எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணி விடு, நான் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் அப்படின்னதும், அப்பாடா நல்ல வேளை இதோட விட்டானே அப்படின்னு நினைச்சுண்டு இருக்கிற வசத்தெல்லாம் தூக்கிண்டு ஆத்துக்கு போயிட்டானே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுண்டு, தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணி தருளாயே, தோழியும் நானும் தொழுதோம் அப்படின்னு இவா தொழ வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறான். வஸ்திரங்களை கட்டிண்டு வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து பகவான் பரமானுகிரகம் பண்ணா, உங்க சித்தத்துல காமமே ஏற்படாது, வர்ஜிதா கொதிதா தானா பிராயோ பீஜாய நேஷ்யத்தை. அடுத்த லீலை ராசலீலையா இருக்கிறதுனால ராசலீலைக்கு கோபிகைகளை தயார் பண்ணான் அப்படின்னு. காமம் எப்படி ஒரு தோஷமோ அது மாதிரி கர்வம் ஒரு தோஷம். கர்வம் எப்படியும் வரலாம், படிப்புனால வரலாம், அழகுனால வரலாம், பலத்தினால வரலாம், சாஸ்திர ஞானத்தால வரலாம், பதவியினால வரலாம், ஒண்ணுமே இல்லை வரலாம், ஒரு யோக்கியத்தையும் இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுன்னு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இப்படியே விரைச்சுன்னு இப்படி போயிட்டே இருக்கு. சிசுபாலம் மாதிரி. சிசுபாலனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு யோக்கியத்தையும் கிடையாது. சின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணார்ந்திருக்கவே, ஆண்டாளுடைய பாசுரம். அண்ணார்ந்திருக்கவே, எப்ப பார்த்தாலும் அண்ணார்ந்தே இருப்பானோ. அப்பதான் ஜராசந்தன் சொன்னான், கோட்டை விட்ட சிசுபாலா, கோட்டை விட்ட சிசுபாலா, கோட்டை விட்டுட்டேடா. அப்பதான் இவன் கேட்டான், என்னத்தடா கோட்டை விட்டேன், ருக்மிணியை தான்டா. ருக்மிணி பேடுத்துறா, கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டான்டா. இனிமே இது மாதிரி அண்ணாந்து இருக்கிறதெல்லாம் நிறுத்தி விடு, சாம தலையை தொங்க போட்டு, தலையை தொங்க போட்டு அதான் கழுத்துல மாலை விழும், தூக்கி வச்சுக்கிறதெல்லாம் நிறுத்தி விடு அப்படின்னு சொன்னான்னு. அதனால கர்வங்கிறது எப்படி வேணாலும் வரும். தேவேந்திரனுக்கு கர்வம், அவனுக்கு என்ன அப்படின்னா பதவியில கர்வம். இந்திரன்கிறது பெரிய பதவி, அவனுக்கு கீழே தான் வருணன், வாயு, சந்திரன், எல்லாரும் எல்லா தேவாலும் அவனுக்கு கீழே தான். அதனால பதவியில கர்வம். அவன் கர்வத்தை நீக்கணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சான். இந்திரயாகம் அப்படின்னு ஒரு உற்சவம் அதுக்கு ஏற்பாடு ஆகியிருக்கு கோகுலத்துல. பகவான் இந்த இந்திர யாகத்தை நிறுத்தி விட்டு கோவர்தன பூஜை அப்படின்னு பண்ணிவிட்டார். தேவேந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. சாம்வர்த்தக மேகம் அப்படின்னு 7 மேகம், பிரளய காலத்துல மழை பொழியக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்களை பிரேரணை பண்ணா திப்பு திப்பு திப்புன்னு திரண்டு வந்து மழை பொழியிறது. கோவிந்தம் சரணம் யயு, பகவானை போய் சரணாகதி பண்ணா, பகவான் அபயப்பிரதானம் பண்ணா. கோவர்தன மலையை தூக்கிண்டு கிரிதாரியா பகவான் பிரகாசிக்கிறான். கோபிகைகள், கோபாலர்கள் எல்லாரும் கோவர்தன மலையினுடைய அடியில வந்து தங்குறார்கள். 7 நாட்கள் மழை வெளுத்து வாங்கிறது, மழை பொழியறது. அத்தானா பேரு ஏதோ பகவான் தான் மலையை தூக்குறான், நம்ம அடுப்பை மூட்டுவோம் அப்படின்லாம் தோணல. கிருஷ்ணனை பார்க்கறா பார்க்கறா பார்க்கறா, தரிசன சப்தாகமா கிருஷ்ணனை தரிசனம் பண்ணியே பேரானந்தப்பட்ட. கோவர்தன மலையை ஸ்தாபிச்சான். மலை சிகரத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கிறான். தேவேந்திரன் வந்து கர்வம் நீங்கி பகவானை சரணாகதி பண்ணிவிட்டான். காமதேனுனுடைய க்ஷீரத்தினாலே, ஆகாச கங்கா ஜலத்தினாலே சமஸ்த தேவதைகளும் ஒன்று கூடி புருடு சுத்தங்கள்லாம் சொல்லி
பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்த 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணா இன்னைக்கும் கோவிந்தன் தான் காப்பாத்துறான். லோகம் பூரா கலவு வெங்கடநாயகா அப்படின்னு 18 புராணம் இருக்கு. மொத்தம் 18 புராணத்துல 17 புராணத்துல வெங்கடாச்சல மகாத்மியம் இருக்கு. இது மாதிரி எந்த சுவாமிக்கும் கிடையாது. எவ்வளவு க்ஷேத்திரம் இருக்கு, ஆனா இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் மட்டும் 17 புராணத்துல இருக்கு. அதாவது பாகவதத்துல வெங்கடாச்சல மகாத்மியம்னு 4-5 அத்தியாயம் இருக்காது. வெங்கடஹா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தா கூட வெங்கடாச்சல மகாத்மியம் தான். ஏன்னா வியாசப்ரோக்தமான ஒரு புராணத்துல வெங்கடஹா அப்படின்னு வருது பத்திரலா, வெங்கடாச்சலம் அப்படின்னு வருது பத்திரலா. அந்த வெங்கடாச்சலத்துக்கு பலராமசுவாமி போனார்னு வருது. பலராமசுவாமி தீர்த்த யாத்திரை பண்றார். கிருஷ்ணாவதார காலத்துல பலராமசுவாமி தீர்த்த யாத்திரை பண்றார். அவர் திருமலைக்கு போறார் அப்படின்னு வருது. எந்த காலம்? 5000 வருஷம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவதார காலத்துல திருவேங்கடமுடையான் இருக்கார் அப்படின்னு வருது. அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு காலமா இந்த க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கணும், எவ்வளவு காலமா இருந்திருந்தா அந்த சாஸ்திரத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்படி 17 புராணத்துல ரெஃபரன்ஸ் ஆகுது இருக்கு. அதுதான் வெங்கடாச்சல மகாத்மியத்துக்கு உள்ள ஒரு பெருமை. கோவிந்தன் தான் காப்பாத்துறான். கிருஷ்ணாவதாரத்துல இங்கதான் கோவிந்தான் அப்படிங்கிற பகவானுக்கு நாமம் ஏற்படுறது. கோவிந்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க சாஸ்திர வேத்யன் அப்படின்னு அர்த்தம். கௌஹு அப்படின்னாக்க சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தன் அப்படின்னாக்க சாஸ்திரைக வேத்யன். இல்ல கோவிந்தன்னா கோக்களுக்கு இந்திரன். நிறைய அர்த்தம் இருக்கு கோவிந்தன் அப்படிங்கிறதுக்கு. இதுதான் பட்டாபிஷேகம். கோவிந்த கிருஷ்ணாவதாரத்துல மதுரால துவாரகாவில் அங்கெல்லாம் தான் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் பட்டாபிஷேகமே பண்ணிக்கலையே. ராமாவதாரத்துல அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிண்டார்னு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் தான் தியாகமயமான வாழ்க்கையோ இல்லையோ. கிருஷ்ணனுக்கு உத்தரியத்தை போட்டுட்டே போயிட்டான். பகவான் அங்கங்க கம்சவதம் பண்ணா மதுரா சாம்ராஜ்யம் கிருஷ்ணனுக்கு தானே. ஆனா கிருஷ்ணன் அந்த சாம்ராஜ்யத்தை தான் ஏத்துக்கல. உக்ரசேனரையே உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி விட்டான். சரி, அது போகட்டும். துவாரகா சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது கிருஷ்ணன் தானே. அங்க தாம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் இல்லையோ. அங்கேயும் தாம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. தாம் பண்ணிக்க வேண்டாம், வசுதேவரை உட்காத்தி வைக்கலாமோ இல்லையோ. வசுதேவரையும் உட்காத்தி வைக்கல. உக்ரசேனரையே அழைச்சின்னு கொண்டு போய் உட்காத்தி வச்சு நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி உக்ரசேனரையே ராஜாவா பண்ணிவிட்டான். ஆகையினால பகவான் தான் எங்கேயுமே ராஜான்னு உட்காரலையே, ராஜாதி ராஜா அப்படின்னு உட்காரலையே. கிருஷ்ணாவதாரம் பூரா தியாகமயமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன உபதேசம். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, கர்மயோகியாயிரு அப்படின்னு உபதேசம் பண்ணாக்க அப்ப உபதேசம் எடுபடும். அப்பதான் கட்டான்னு சொல்றான். கர்மயோகி யாரு அப்படின்னா 2 பேர். ஒன்னு ஜனகன், இன்னும் ஒன்னு நான் தாங்கிறான். என்ன பார், ஜனகன் எந்த காலத்திலயோ இருந்தான். உன் எதிர்க்க நான் இருக்கேன் பார். நான் எப்படி வாழ்ந்தேனோ, நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம எப்படி வாழ்ந்தேன், தியாகமயமா வாழ்ந்தேன் இல்லையா, அது மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் பகவான் சொல்றாங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல. ஆச்சரியமான லீலை, கிருஷ்ணலீலை பூரா. மேல நாளைய தினம் ருக்குமணி கல்யாணத்தோட இந்த சப்தாகம் பூர்த்தி ஆறுது. இதே மாதிரி 6:30 8:30 உபன்யாசம். நாளைக்கு கார்த்தால ப்ரோக்ராம் ஷெட்யூல்லாம் சொல்றேன். நாளை கார்த்தால 9 மணிக்கு உஞ்சவிருத்தி, அப்புறம் தொடர்ந்து ராதா கல்யாணம் 10 to 12 ராதா கல்யாணம். இதான் மார்னிங் ப்ரோக்ராம். இப்போ தொடர்ந்து திவ்யநாம சங்கீர்த்தனம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.